கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வருஷ கடைசில தான் நம்மை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும். We have come to the end of the year. Our Lord should quicken us. கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்காமல் போனால் புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. If our Lord does not quicken us, the new year will not be a blessing to us. தாவீது நாட்களில் ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்ட விதத்தை பற்றி 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1 Samuel 30th chapter we read about a man during the days of David, how he was revived. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த காலை கூட்டத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அந்த விஷயம் கர்த்தரோட பேச ஆரம்பித்தார். When I started to pray for the blessing of this morning worship, God started to speak to me by that. ஒரு மனுஷன் எவ்விதமாக உயிர்ப்பிக்கப்பட்டான், தாவீது நாட்களில் உயிர்ப்பிக்கப்பட்டதான் மனுஷனை பற்றி நான் யோசிக்கிறேன். Then I began to think about a man during the days of David, how he was revived. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11, 12, 13 இந்த 3 வசனங்களை வாசிக்கும்போது அந்த மனுஷனை பற்றி சில காரியங்களை நாம் கவனிக்கிறோம். 1 Samuel 30th chapter verses 11, 12 and 13 we read about that man. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 11 வசனம் முதல் 13 வசனம் வரை வாசிப்போம். 1 Samuel 30, 11, 12, 13. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் குடிக்க தண்ணீரும் கொடுத்து அத்திப்பழ அடியின் ஒரு துண்டையும் வற்றலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் அவனுக்கு கொடுத்தார்கள். அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அவன் ராப்பகல் 3 நாளாய் அப்பம் சாப்பிடாமலும் தண்ணீர் குடியாமலும் இருந்தான். தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். And they found an Egyptian in the field and brought him to David and gave him bread, and he did eat, and they made him drink water, and they gave him a piece of cake of figs and 2 clusters of raisins. And when he had eaten, his spirit came again to him, for he had eaten no bread nor drunk any water 3 days and 3 nights. And David said unto him, To whom belongest thou? Whence art thou? And he said, I am a young man of Egypt, a servant to an Amalekite, and my master left me because 3 days ago I have fell sick. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த மனுஷன் 4 விதத்துல உயிர்ப்பிக்கப்பட்டதை பற்றி இந்த வசனத்துல வாசிக்கிறோம். Through these verses we find that this man was revived or quickened through 4 ways. இவன் உயிர்ப்பிக்கப்பட முன்பாக இவனை பார்த்து தாவீது ஒரு கேள்வி கேட்கிறார். Before he was quickened, David asked him a question. நீ யார் என்று அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். He asked him a question, who art thou? அந்த கேள்விக்கு அவன் 4 காரியங்கள் சொல்லுகிறான். For this question he gave 4 things. இந்த தாவீது அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டபோது அந்த கேள்விக்கு பதிலாக 4 காரியங்கள் சொல்லுகிறான். When David questioned him, we find that he answered him, that is 4 things. தாவீதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு நாம் படிக்கலாம். We can compare David with the Lord Jesus Christ. இந்த மனுஷனை ஒவ்வொருடைய ஜீவிதத்துக்கு ஒப்பிட்டு நாம் படிக்கலாம். We can compare this man to our individual lives. இந்த இடத்துல 4 விதமா இவன் இடத்துல கேட்ட கேள்விக்கு 4 விதத்துல அவன் பதில் சொல்லுகிறான். The question that he put, the man gave him a reply in 4 things. அத பற்றி 13 வசனம் வாசிக்கிறோம். We read about that in verse 13. 13 வசனத்தை மறுபடியும் வாசிங்க. Read that 13th verse again. தாவீது அவனை நோக்கி, நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன், நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இவனை பற்றி இவனுடைய நிலவரமானது இந்த 4 விதத்துல காணப்பட்டிருந்தது. His state was seen in these 4 ways. தாவீது அவன்கிட்ட கேள்வி கேட்டா, நீ யார் என்று கேள்வி கேட்டார். David asked him a question, to whom belongest thou? அந்த கேள்விக்கு பதிலாக அவன் சொல்லுகிறான், நான் ஒரு அமலேக்கியுடைய வேலைக்காரன். To that question he responded, I am a servant of an Amalekite. இரண்டாவதாக, நான் எகிப்து தேசத்தின் பிள்ளையாண்டான். Secondly, he says that I also am a servant of man of Egypt. மூன்றாவதாக, நான் வியாதிப்பட்டவன். Thirdly, I was sick. நான்காவதாக, நான் கைவிடப்பட்டவன். Fourthly, I was forsaken. இந்த 4 விதத்துல இந்த மனுஷன் தாவீதுகிட்ட சொல்லுகிறான். We find that this man stated the 4 states, that is to David. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. அருமையான தேவஜனமே, இந்த வருஷ கடைசில வந்ததான் நாமும் கூட இந்த 4 நிலவரத்துல இருக்கலாம், இல்லாவிட்டா இந்த 4 நிலவரத்துல ஏதாவது ஒரு நிலவரத்துல நம்முடைய ஜீவன் காணப்படுகிறது. Beloved people of God, we who have come to the end of the year, we might also be in all these 4 states or in one of these states. இந்த 4 விதமான நிலவரத்தோட கூட நாம் தேவ சமூகத்தோட
வந்திருக்கலாம். இந்த வேளையில கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்கும்படியாக நம்முடைய மத்தியில் ஆசீர்வாடி கொண்டே இருக்கிறார். We could have come to the presence of God with these 4 states, and the Lord has come in order to quicken us. தாவீது அவனுடைய கேள்வி கேட்டபோது சொல்லுகிறான், நான் அமலேக்குரிய வேலைக்காரன் என்று சொல்லுகிறான். When David questioned him, he replies that I am a servant of an Amalekite. ஒருவேளை இந்த அனுபவத்தை கூட இந்த காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துக்கு நான் வந்திருக்கலாம். Maybe you would also come with a similar experience to the presence of God this அமலேக்கிற morning. வேலைக்காரன் சொல்லும்போது நாம் அமலேக்கிற பற்றி கூட நாம் தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. A servant of Amalekite, it is necessary that we also meditate about the Amalekites. அமலேக்கின்னு சொல்லும்போது மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துகிறவன். An Amalekite is the one who makes the other people's rest to loss. யாத்திராவும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனத்துடைய அந்த இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த வந்தா இந்த அமலேக்கியன். Exodus 17:8 we read that this is an Amalekite who did make the Israelites lose their rest. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசம் நோக்கி பயணம் பண்ணும்போது ரெஃபீதீம் என்ற இடத்துல பாளையம் இறங்கினார்கள். When the Israelites were journeying to Canaan, they just pitched their camp, that is in Rephidim. ரெஃபீதீம் என்று சொன்னால் ரெஸ்ட், இளைப்பாறுதல் என்று அர்த்தமாகும். Rephidim means rest. அந்த இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தும்படியாக இந்த அமலேக்கியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்வதாக கூடி வந்தார்கள். These Amalekites had gathered together to fight against the Israelites to make them lose their rest. அதை பற்றி 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யாத்திராவும் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். We read about that in Exodus 17:8. வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். And they came Amalek and fought with Israel in Rephidim. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த அமலேக்கியர்கள் ரெஃபீதீம் என்ற இடத்துல இஸ்ரவேல் ஜன பாளையம் இறங்கும்போது அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யும்படியாக கூடி வந்தார்கள். We find that when the Israelites pitched their camp in Rephidim, the Amalekites had gathered to fight against them. இளைப்பாறுதலோடு காணப்படுதான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவங்களுடைய இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த முடியாததான கூட்டத்தார் தான் இந்த அமலேக்கியர்கள். The Israelites who were seen with rest, the Amalekites are a group of people who came to make the Israelites lose their rest. ஒருவேளை இந்த அனுபவத்தை நம்முடைய ஜீவியம் காணப்படலாம். Maybe our life is also seen in such an experience. நம்முடைய இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தக்கூடியதான ஒரு அனுபவத்தோட ஒருவேளை நம்ம காணப்படலாம். Maybe we are seen in a state where we lose our rest and we also are losing the other people's rest. நாம் நம்முடைய இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த மட்டுமல்ல மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தும் விதத்தில் நாம் காணப்படுகிறோமா? Not only we lose our rest, are we seen in a state where we also lose the other people's rest? எந்த இடத்துல நாம் மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துகிறோமோ அது நமக்கு தானே தெரியும். We only know in which area we are making the other people to lose their rest. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஒரு God. கூட்டத்தார் தங்களுடைய இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துவது மட்டுமல்ல மற்றொரு இளைப்பாறுதலை கூட A நஷ்டப்படுத்துகிறார்கள். group of people, not only they lose their rest, they make the other people also to lose their rest. ஒரு குடும்பத்தை பற்றி விதமான கேள்விப்பட்டேன். எவ்வளவுதான் நாங்க மௌனமா இருந்தாலும் பாஸ்டர் சண்டைக்கு வராங்க. அப்படி அர்த்தம் என்ன? தங்களுடைய இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தி மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தக்கூடியதான காரியங்கள். Regarding a family, also came to hear about it that not only that they lose, how much ever we are quiet, they are just fighting with us. இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? How many of you are seen in this group? ஒரு குடும்பத்துல இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த முடியாத எத்தனை பேர் இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க காணப்படுறீங்க? How many are seen in this group to make a family to lose their rest? இந்த வருஷ கடைசி ஆண்டவரே இந்த உயிர்ப்பியும் என்றதான ஒரு வார்த்தையோடு கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. Ask in the presence of a God at the end of the year, oh my God, quicken me. உங்களுக்கு தெரியுமே நீங்க மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தாத சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியுமே. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கர்த்தருடைய சமூகத்தில் இந்த கூட்டத்தின் மூலமா உயிர்ப்பிக்கப்பட்டீங்க நாம் கடந்து போக வேண்டும். You know the situation where you made the others to lose the rest. Now you should ask in the presence of God that you should confess and also ask you to be நாம் quickened. மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த கூடாது. We should never make the others lose their rest. குடும்பத்துல மற்றொரு இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்த We கூடாது. should never make the others lose their rest in the மாமியாரும் family. மருமகனும் மருமகளுடைய இளைப்பாறுதலை மாமியார் நஷ்டப்படுத்துவது, மாமனாருடைய இளைப்பாறுதலை மருமகன் நஷ்டப்படுவது, இதெல்லாம் குடும்பத்தை இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்துன காரியம் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் மனஸ்தாபப்படுங்க. If there are any things that make one to lose the rest in the family, the mother-in-law against the daughter-in-law, the daughter-in-law against the mother-in-law, the father-in-law against the son-in-law, you need to have really confess and குடும்பத்துல repent. எந்த காரியத்துக்காக குடும்பத்தை இளைப்பாறுதலை நஷ்டப்படுத்தாத அந்த கூட்டத்துக்குள்ள இருந்தால் நிச்சயமா இந்த கூட்டத்தின் மூலமா கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே இந்த உயிர்ப்பியும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. If you are in the group where you're making the others to lose their rest, now in this meeting ask our Lord to quicken you. அடுத்ததாக இந்த அமலேக்கியரை பற்றி வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகாதபடிக்கு அவங்களை தடை செய்தாங்க, அவங்களுடைய ஜர்னியை தடை செய்தாங்க. Next, the Amalekites, they hindered the journey of the Israelites from going to Canaan. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போகாதபடிக்கு இடையில அவங்களுடைய ஜர்னியை தடை பண்றாங்க, பயணத்தை தடை பண்றாங்க. We find that the Israelites not to enter the land of Canaan. We find that the Amalekites hindered them in the midst. உபாகமம் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவங்களுக்கு எதிராக இஸ்ரவேலுக்கு எதிராக இந்த ஜாதிகள் அதாவது இந்த அமலேக்கியர் வந்ததாக வாசிக்கிறோம். Deuteronomy 25:17, we find that these Amalekites came against the Israelites, hindering their journey. வாசிங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இவங்க God. ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஆவிக்கிற பயணத்தை தடை செய்தாங்க.
They are the ones who hinder their spiritual journey. அருமையான தேவச்சனமே, நாம் மற்றவங்களுடைய ஆவிக்குரிய பிரயாணத்தை நாம் தடை செய்கிற கூட்டத்தில் இருந்தால் நாம் கூட அமலேக்கிரியோடு சம்பந்தம் கடந்தவங்க. Dearly beloved, if we are hindering the other people's spiritual journey, we are also related to the Amalekites. நீங்க மற்றவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையா இருக்கீங்களா? Are you a hindrance to the other people's spiritual lives? சபையில விசுவாசம் ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறி போகும்போது அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தடையா இருக்கீங்களா? When the believers progress in their spiritual life in the church, are you a hindrance to them? மற்றவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு இடர்களை உண்டாக்குறோமா? Are we causing a stumbling block also to the other people's spiritual அப்படின்னா lives? நாமும் கூட இந்த அமலேக்கியோட வேலைக்காரன போல நாம் காணப்படுகிறோம். If so, we also are seen as a servant of the Amalekite. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேவச்சனமாய் நாம் ஒருவருக்குமே சபையில யாருக்குமே நாம் தடையா இருக்க கூடாது. ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேறி போவதற்கு நாம் யாருக்குமே நாம் தடையா இருக்க கூடாது. We the people of God should never at all be a hindrance to anybody and to anybody in the church in their spiritual progress. இந்த கூட்டத்தின் மூலமாய் நீங்க மற்றவருடைய ஆவிக்குரிய ஜீவிய தடையா இருந்தால் அந்த கர்த்தருடைய சமூகத்துல மனஸ்தாபத்தோட அறிக்கை இடங்க. If you are a hindrance to the other people's spiritual progress, with repentance confess in this meeting. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இல்லாவிட்டால் நாம் உயிர்ப்பிக்கப்பட முடியாது. Otherwise we can't be quickened. புதிய வருஷம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. The new year will not be a blessing to ஆக us. இந்த கூட்டத்தின் மூலமாய் கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். அதுக்கு நாம் ஒப்பு கொடுத்தால் தானே கர்த்தர் செய்தான வேலைகளை செய்வார். We can desire to be quickened through this meeting, but only when we surrender ourselves, our Lord will do that right work in us. தாவீது கேட்ட கேள்விக்கு இந்த மனுஷன் இரண்டாவதாக இன்னொரு பதில் சொல்லுகிறார். When the David posed that question, we find that this man gave a second answer. நான் எகிப்துடைய பிள்ளையாண்டா. And I am a young man of Egypt. அப்படி என்னோட சொந்த ஊர் எகிப்து என்று சொல்லுகிறார். If so, my native place is Egypt. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. எகிப்து என்று சொல்லும்போது அது பலவிதமான அடிமைத்தனத்துடைய நுகங்களுக்கு அடையாளமா இருக்கிறது. This Egypt signifies that is different kinds of yokes and bondages. யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இந்த எகிப்துக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. Exodus 13:3, we find that a name was given to Egypt. அடிமைத்தனத்தின் வீடு ஆகிய எகிப்து என்று சொல்லப்பட்டிருக்கு. It is said as Egypt, the house of bondage. வாசிங்க. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, நீங்கள் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட போதும். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து, இந்த எகிப்துக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, அடிமைத்தனத்தின் வீடு. A name has been given to Egypt. It is called as a house of bondage. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் நோ வர்ஷிப், ஆண்டவரை அவங்களை தொழுது கொள்ள முடியவில்லை. As long as the Israelites were in Egypt, they were not able to worship God. தேவனை துதிக்க முடியவில்லை. They were not able to praise God. கர்த்தருக்குள்ள களி கூற முடியவில்லை. They were not able to rejoice in our ஆண்டவருடைய Lord. நாமத்தை புகழ முடியவில்லை. They were not able to praise the name of our God. கர்த்தரை பற்றி சாட்சி கூட சொல்ல முடியவில்லை. They were not even able to testify about our Lord. இப்படிப்பட்டதான் நிலவரத்தோட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் காணப்பட்டிருந்தார்கள். The Israelites were seen in such a state in Egypt. அருமையான தேவச்சனமே, நாமோட கர்த்தரை தொழுது கொள்ளாதபடிக்கு, தேவனை துதிக்காதபடிக்கு ஜீவித்தால் இந்த எகிப்தோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. Beloved people of God, if we are also not able to worship our God and praise Him, we also are related to Egypt. பலவிதமான அடிமைத்தனக்குள்ள நாம் காணப்பட்டால் அது அடிமைத்தன வீடாக எகிப்தியோடு நமக்கு ஒரு சம்பந்தம் உண்டு. If we are seen in different kinds of bondages, we are also related to the house of bondage, which is Egypt. தேவனை துதிக்கிறதான விதத்தில் நாம் தேவனை துதிக்க முடிகிறதா? Are we able to praise our God in the due time when we ought to? ஆண்டவரை வர்ஷிப் பண்ணக்கூடியதான விதத்தில் நம்மால் கர்த்தரை வர்ஷிப் பண்ண முடிகிறதா? Are we able to worship our Lord in the way that we ought to worship? தேவ சமூகத்துக்கு நேரத்தோட வந்து கர்த்தருடைய சமூகத்தில் நாம் களி கூறுகிறோமா? Are we able to come to the presence of God on time and rejoice in Him? நம்முடைய வீடுகள் தேவனை துதிக்கிற வீடுகளா இருக்கிறதா? Are our homes a place where we praise God? நம்முடைய வீடுகள் தேவனை தொழுது கொள்ளக்கூடியதான வீடுகளா இருக்கா? Are our homes a place where we worship our God? அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் கூட இந்த எகிப்து தேச பிள்ளையான போதே நாம் காணப்படுகிறோம். If no, we are also seen like this young man of Egypt. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தேவச்சிதமாக நாம் செய்ததான முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில ஆண்டவருடைய சமூகத்துல நாம் தேவனை துதிக்க வேண்டும். We the people of God, the thing which we ought to do is daily, early in the morning, we need to praise our God. கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிக்க கடனாளிகளா இருக்கிறோம். We are debtors to praise our God every day for all the goodness that He did. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் களி கூற வேண்டாம். We need to rejoice in His presence. உலகத்தின்படி களி கூறவோ உலகத்தின்படி சந்தோஷப்பட நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் களி கூற வேண்டும். கர்த்தருக்குள்ள நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். We have nothing in this world, all the worldly things to rejoice, but we need to rejoice in our Lord and in the presence of our God. இந்த காலைவேளையில் நாம் எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தில் களி கூர்ந்தோம்? In this morning, how many of us did rejoice in our Lord? கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷப்பட்டவங்க களி கூர்ந்தவங்க மட்டும் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who only rejoice, that is the presence of God alone, say hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படின்றால் கர்த்தருடைய சமூகத்தில் களி கூறாமல் இருப்போம் என்றால் அதான் எகிப்து தேச பிள்ளையாண்டா எகிப்தியோடு நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறது. If you are not able to rejoice in the presence of God, it means we are related to Egypt. We have got a fellowship with Egypt and we are that young man of Egypt. இந்த இரண்டாவது கூட்டத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா? Are we in the second group? தேவனை துதிக்காமல் கர்த்தரை சந்தோஷப்படாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல்
இருக்கிறதா இந்த இரண்டாவது கூட்டத்துக்குள்ள நாம் இருக்கிறோமா? Are we in the second group? We are not able to praise our God, rejoice in him and also exalt him. மூன்றாவதாக இந்த தாவீது கேட்ட கேள்விக்கு மூன்றாவது பதில் என்ன தெரியுமா? What was the third response to David's question? நான் வியாதிப்பட்டவன். I fell sick. நான் வியாதிப்பட்டவன். I fell sick. 3 நாளுக்கு முன்பாக நான் வியாதிப்பட்டேன். I was sick 3 days ago. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. மூன்றாவது கூட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் இருக்கீங்க? How many of you are in this third group? ஒருவேளை எழுத்தின்படி நீங்க வியாதிப்பட்டிருக்கலாம். Literally you might be sick. ஒருவேளை எழுத்தின்படி வியாதிப்படாமலே உங்களுடைய உள்ளத்துல பலவிதமான வியாதிகளோட காணப்படலாம். Literally maybe you aren't physically sick but you have such pain and agony in your heart. இந்த வியாதிப்பட்டவர்களுடைய இரண்டு அனுபவங்களை நான் சொல்ல வரேன். I want to quote 2 experiences of this man who was sick. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கும்போது அந்த வியாதி நிமித்தமா ஒரு மனுஷன் கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். Matthew 8:6 we read that a man due to his sickness he was really tormented a lot. இந்த வியாதி மூலமா கொடிய வேதனை ஒரு மனுஷன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். Because of his sickness he was tormented with pain and agony. வியாதிகள் ஒரு மனுஷனுக்குள்ள பலவிதமான வேதனைகளை உண்டாக்குகிறது. If so, sickness causes different kinds of agony in a man. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டார். கொடிய வேதனைப்படுகிறார். He was grievously tormented. இந்த வியாதி நிமித்தமாய் கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். Because of this disease he was grievously tormented. அப்படின்றால் இந்த வியாதி நிமித்தமாய் அவருடைய உள்ளத்தில் கூட ஒரு இளைப்பாறுதல் இல்லாத அனுபவத்தோட காணப்படுகிறது. As a result of the sickness there was no rest in his heart. இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா? Will I not be healed of the sickness? இந்த வியாதியிலிருந்து யார் என்னை வெளியே கொண்டு வருவாங்க? Who can ever bring me out of the sickness? யார் எனக்கு சுகத்தை கொடுப்பாங்க? Who can give me the healing? இந்த வியாதிப்பட்ட மனுஷன் கொடிய வேதனை ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். The man who was sick every day he is grievously tormented. இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? How many of you are seen in this group? ஒருவேளை இந்த sickness இந்த வியாதி வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனாலும் கூட பலவிதமான வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். Maybe the sickness is not visible outwardly but still you are being tormented. இரண்டாவதாக ஒரு ஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். இந்த வியாதி நிமித்தமாய் பலவிதமான வருத்தங்கள் அந்த ஜீவிதத்துல காணப்பட்டிருந்தது. Next we read also about a woman. Because of that sickness there were many kinds of sorrows. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும்போது அதிகமான வருத்தங்கள் அந்த ஸ்திரிக்குள்ள காணப்பட்டது. Mark 5:26 we read because of that sickness there were a lot of griefs and sorrows. இந்த வியாதி நிமித்தமாய் அதிகமாக வருத்தப்படும்போது வாசிங்க. அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது and when she இந்த வியாதி நிமித்தமாய் பலவிதமான வருத்தங்கள் அந்த ஸ்திரீ கூட காணப்பட்டது. Because of the sickness we find that there are many kinds of griefs in that woman. இந்த கூட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? How many of you are in this group? ஒருவேளை எழுத்தும்படி இப்படி பார்த்தா வியாதிகளால நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். Literally also you might be suffering from such sicknesses. நீங்க படுகிற அந்த வேதனைகள் வியாதிகள் யாருக்குமே வெளியே தெரியாது. Maybe your sickness and agony is not revealed to anybody outside. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த கூட்டத்துக்குள்ள யாராவது இந்த அந்த கூட்டத்து மூலமா கர்த்தனை உயிர்ப்பிப்பதாக நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. If anybody is there in this group, you just make sure that our God is going to quicken you. கொடிய வேதனை, grievously tormented, அதிகமான வருத்தங்கள், that is too many sorrows and ஒரு மனுஷனுடைய வியாதிகள் கொடிய வேதனைக்குள்ளும் பலவிதமான வருத்தத்துக்குள்ள அவனை கொண்டு போகிறார். A man's sickness leads him into being grievously tormented and also sorrows. நான் எத்தனையோ பேர் வியாதிப்பட்டவங்க நான் போய் பார்த்திருக்கேன். I visited so many sick people. தீராத வியாதிகள் அப்படிப்பட்ட வியாதி வேளையில அவனுக்கு தான இந்த ஹோப் அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் எழுத போறாங்க. They lose all their hope in their incurable diseases. இவ்வளவுதானா என்னுடைய விஷயம் அவ்வளவுதானா ஆண்டவன் சுகம் கொடுக்க மாட்டாரா அந்த நிலையில கடந்து போய்டுவாங்க. They just come to a state, oh, is that the end of it? Will not God heal me? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படி என்றால் இப்படிப்பட்டதான வியாதிப்பட்ட இந்த அனுபவத்துல நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? இந்த கூட்டத்தின் மூலமா கர்த்தர் சுகத்தை தருவார், உயிர்ப்பிப்பார் விசுவாசிங்க. If so, how many of you are seen in this group being sick? Through this meeting my God is going to heal me, quicken me, believe that. அடுத்ததாக தாவீது கேட்ட கேள்விக்கு நான்காவது பதில் என்ன தெரியுமா? Next, what is the fourth response to the question of David? என் எஜமான் என்னை கைவிட்டார். My master forsook me, left me. My master left me. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. நான்காவது கூட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? How many of you are seen in this fourth group? இந்த மனுஷன் சொல்லுகிறான் என் எஜமான் என்னை கைவிட்டார். This man said my master left me. 3 நாளுக்கு முன்பாக நான் வியாதிப்பட்டிருந்தேன், என் எஜமான் என்னை கைவிட்டு போய் விட்டார். 3 days back I fell sick, my master forsook me and left me. இந்த கைவிடப்பட்டதால இந்த கேட்டகரியில இந்த ஒரு கூட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? How many of you are seen in this group category being forsaken? ஒருவேளை என்னோட புருஷனை கைவிட்டார் என்றானே அந்த அனுபவத்துல நீங்க எத்தனை பேர் காணப்படலாம்? Many also might be in the state where your husband has forsaken you. என்னோட மனைவி என்னை கைவிட்டது என்று சொல்லி எத்தனை பேர் சொல்லலாம்? Many can say my wife has forsaken me. சில வேளை பெற்றோர் சொல்றாங்க பிள்ளைகளை கைவிட்டாங்கன்னு சொல்லலாம். Parents might say my children forsook me.
பிள்ளைகள் சொல்லலாம், பெற்றவங்க எங்களை கைவிட்டார்கள். Children might say, my parents forsook me. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of இந்த God. கூட்டத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? How many of you are seen in this group? கைவிடப்பட்டதான அனுபவத்துக்குள்ள நீங்க எத்தனை பேர் காணப்படுறீங்க? How many of you are seen in this group of being forsaken? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of ஒரு God. குடிகாரன் புருஷன் மனைவியும் பிள்ளைகளை கைவிட்டான். A drunkard husband, he forsook his wife and அந்த children. சகோதரன் சொல்லும்போது, பாஸ்டர் எங்க புருஷன் ரொம்ப குடிக்கிறார், எங்களை விட்டுட்டு போயிட்டாரு, மனைவி விட்டாரு, பிள்ளைகளை விட்டுட்டாரு. And that drunkard, he left his wife and children. The sister told me, my husband is a terrible drunkard, he forsook us. இவ்விதமாய் பல விதத்துல கைவிடப்பட்டதான நிலவரத்துக்குள்ள அருமையான தேவச்சனமே ஒருவேளை நமக்கு காணப்படலாம். Like manner, beloved people of God, you might be seen in different kinds of forsaken states. எந்த விதத்துல நீங்க கைவிடப்பட்டதான நிலவரத்தோட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்க? In which way are you forsaken and you have come to the presence of God? ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கைவிட்டிருக்கலாம். Maybe your friends have forsaken நீங்க you. நேசிக்கதான் எத்தனை பேர் உங்களை The கைவிட்டிருக்கலாம். people whom you love also had forsaken ஆனா you. ஒரு காரியம், இந்த கூட்டத்தின் மூலமா கர்த்தர் உயிர்ப்பிப்பானதை நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. But one thing, make sure through this meeting, my God will quicken me. இந்த மனுஷன் நிலவரம் இந்த 4 விதத்துல காணப்பட்டிருந்தது. This man's situation was seen in these 4 ways. தாவீது கேட்ட பதிலுக்கு, தாவீது கேட்டதான கேள்விக்கு சரியான பதில் சொல்லுகிறார். He gave the right reply to David's question. இனி சொல்லப்போனால் அவன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் உண்மையான நிலவரத்தை ஆண்டவர் சமூகத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டாம். To say further, that is, we really have to accept the true state before God. மரண தருவாயில இருந்ததான இவன் உயிர்ப்பிக்கப்பட்ட பிற்பாடு தாவீது கேட்ட கேள்விக்கு இவன் சரியான பதில் சொல்லுகிறார். A man who was in the jaws of death, he gave the correct reply to David's இப்ப நான் question. சொல்லுகிறேன், இந்த 4 விதமான கூட்டத்தில் ஏதாவது ஒரு கூட்டத்தில் இருப்பீங்க தான் நான் நினைக்கிறேன். I think you will be in any one of these 4 groups. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of சில God. வேளையில 4 கூட்டத்துல ஒரு மனுஷன் காணப்பட்டிருக்கலாம். அப்படி ஒரு நிலவரம் உண்டா இருக்கலாம். And maybe a man is also seen in all these 4 groups. அமலேக்குடைய வேலைக்காரன், Amalekite servant, எகிப்துடைய பிள்ளையான, a young man of Egypt, வியாதிப்பட்டவன், he fell sick 4வது கைவிடப்பட்டவன். and he was forsaken. இந்த நிலவரத்துல தான் இந்த மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு ஒரு 4 காரியம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. The man who wasn't seen in such a kind of a state, we find 4 things were given to இந்த him. நிலவரத்திலிருந்து மரிக்கக்கூடியதான அனுபவத்திலிருந்தான இந்த மனுஷனை உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு முதலாவது இவனை தாவீதிடத்துல கொண்டு வந்தாங்க. A man who was in this dying state, they brought him here to David. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. வழியில மரிக்கிற ஒரு அனுபவத்துல கடந்து இருக்கிறார். He was seen in a dying state on the way. வனாந்திரத்துல யாருமே அவனுக்கு உதவி செய்வார் இல்லாத ஒரு அனுபவத்துல இருந்தார். An experience none to help him in the wilderness. அந்த நிலவரத்தை விட்டு இருந்தா நிச்சயமாக அப்படியே மரித்து போயிருப்பான். Had they left him in that state, surely he would have died. சரியான வேளையிலே அவனை தாவீதிடத்துல கொண்டு வந்தார்கள். At the right time they brought him to David. சரியான வேளையிலே அவனை தாவீதிடத்துல கொண்டு வந்தார்கள். At the right hour they brought him to David. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise be ஸ்தோத்திரம். the holy name of God. 10வது வசனத்தை வாசிங்க. Read verse 10. தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடைத்து போனபடியினால் பேசூர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். 11வது வசனம். ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து ஒரு எகிப்தியனை கண்டு வழியில கண்டு இப்பொழுது தாவீதினிடத்தில் கொண்டு வந்தார்கள். They saw an Egyptian in the field and brought him to David. இந்த 4 அனுபவத்துல இந்த மனுஷன் இப்பொழுது தாவீதினிடத்தில் கொண்டு வந்தாங்க. A man in these 4 states, they bring him to David. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த தாவீதுன்னு சொல்லும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமா சொல்லி I already told you that David is a shadow to our Jesus. இந்த 4 விதமான நிலவரத்தோட நீங்க கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்களா? Have you come to the presence of God in these 4 states? மற்றவங்க சமாதானத்தை கெடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தோட நீங்க காணப்படுறீங்களா? Are you seen an experience where you make the others to lose their rest? இந்த எகிப்து தேசத்தின் பிள்ளையாண்டன்னு சொல்றது போல பல விதமான அடிமைத்தனத்தை நோக்கக்குள்ள நீங்க காணப்படுறீங்களா? Like the young man of Egypt, are you seen in different bondages and yokes? வியாதிப்பட்ட ஒரு மனுஷனை நிலவரத்தை போல கர்த்தருடைய சமூகத்துல வியாதியோட நீங்க வந்திருக்கீங்களா? Like that man who fell sick, have you come here with sickness? அல்லது மற்ற மூலமாய் கைவிடப்பட்டதா நிலவரத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்களா? Or are you come to the presence of God being forsaken by the others? இந்த நிலவரம் மாற்றப்பட வேண்டும் என்றால் முதலாவதாக இந்த மனுஷன் தாவீதிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். If the state has to be changed, first of all this man has to be brought to David. இந்த நிலவரத்தில் இருந்தால் ஒவ்வொரு மனுஷனோட தாவீது ஆகிய தேவ சமூகத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சமூகத்துல வரக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். If you are in this state, we need to preserve the experience of coming to the presence of our Lord Jesus Christ. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. தாவீதோடு ஐக்கியப்பட்டால் தானே நான் உயிர்ப்பிக்கப்பட முடியும். ஐக்கியம் இல்லாமல் போனால் எவ்விதமா உயிர்ப்பிக்கப்பட முடியும்? Only when he has a fellowship with David he can be quick, and if he doesn't have a fellowship, how can he be quick? இந்த 4 அனுபவத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருந்தால் இன்றைக்கு தேவனோட ஐக்கியத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Had you come to the presence of God with these 4 experiences, quicken your experience. ஆண்டவரே நான் உயிர்ப்பியும் என்று கர்த்தருடைய சமூகத்தில் கேளுங்க. Also ask the Lord, Lord, quicken me. முதலாவதாக இந்த மனுஷன் தாவீதிடத்தில் கொண்டு வரப்பட்டான். First of all, this man was brought to David. இந்த தாவீது
அங்க கொண்டு வரப்பட்ட அந்த மனுஷனுக்கு 4 காரியங்கள் கொடுக்கப்பட்டது. The man who was brought to David, 4 things were given to him. முதலாவதாக அவனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. First of all, bread was given to him. இரண்டாவதாக தண்ணீர் கொடுக்கப்பட்டது. And secondly, water was given to him. மூன்றாவதாக அவனுக்கு அத்திமரத்துடைய அந்த பழங்கள் கொடுக்கப்பட்டது. Thirdly, a piece of a cake of figs was given. நான்காவதாக திராட்சை பழத்தோட குலைகள் கொடுக்கப்பட்டது. Fourthly, 2 clusters of raisins were given இந்த to him. 4 பொருட்களும் கொடுக்கப்பட்டது. அது சாப்பிட்ட பிற்பாடு அவனுடைய வீடு திரும்பி வந்தது. 4 things were given to him. After he took that only, he was இந்த quickened. கூட்டத்தின் மூலமா இந்த 4 காரியங்களை அனுபவித்து தான் இங்க நாம் போக வேண்டும். அப்பதான் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அனுபவத்தை நாம் கடந்து போக முடியும். Through this meeting we must receive all these 4 things and then only then we can get அவனுக்கு the கொடுக்கப்பட்ட முதல் அனுபவமே அப்பம் கொடுக்கப்பட்டது. The very first experience that was given to him is bread. இப்படி வாசிங்க 11 வசனம் வாசிங்க. Now read verse 11. ஒரு எகிப்தியனை வெளியில் அவர்கள் கண்டு அவனை தாவீதினிடத்தில் கொண்டு வந்து புசிக்க அவனுக்கு அப்பமும் முதலாவது கொடுக்கப்பட்ட காரியம் புசிக்க அப்பம் கொடுக்கப்பட்டது. The first thing that was given, bread to eat. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இந்த அப்பம் என்று சொன்னாலே கர்த்தருடைய வசனங்களுக்கு அடையாளமாக நாம் வேதத்தை படிக்கலாம். We read in the word of God, this bread signifies the word of God. இந்த அப்பத்தின் உண்டான ஒரு 3 அனுபவம் நான் சொல்லுகிறேன். I want to quote 3 experiences through this bread. முதலாவதாக இந்த மனுஷனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. First of all, bread was given to this man. இந்த அப்பத்தை புசிக்கும்போது நமக்கு நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? When we take this bread, what happens, do you know? அப்பத்துக்கும் எலியாவுக்கும் சம்பந்தப்படுத்தி சில காரியம் நான் சொல்லுகிறேன். I want to say certain things related to this bread and Elijah. பலவிதமான சோர்வுடைய அனுபவத்தை காணப்படுதான இந்த எலியாவுக்கு இந்த அப்பம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு தான் அவன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். Elijah, who was seen in a weary state, being faint, after this bread was given, he was quickened. அது வரைக்கும் அதேரத்தோட காணப்பட்டிருந்தால் நாம் மரித்தால் போதும் ஆண்டவருடைய ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். ஆனால் அப்பம் புசித்த பிற்பாடு 40 நாட்கள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி போகிறான். Till that time he was just in a state saying, "Oh Lord, it sufficeth if I die." He was discouraged, but after eating the bread he journeyed அந்த for 40 மனுஷனுக்கு days முதலாவது and nights. அப்பம் கொடுக்கப்பட்டது. அதேபோல இன்றைக்கு நம்முடைய அப்பம் கொடுக்கப்பட்டால் நிச்சயமாகவே கர்த்தருடைய சமாதானம் உயிர்ப்பிக்கப்பட முடியும். Through that man the bread was given today, also if the bread is given to us, we will also be quickened in his presence. கர்த்தருடைய சமாதானம் சோர்வோடு வந்திருக்கீங்களா? Have you come in a weary state to his எலியாவுடைய presence? நிலைமை எப்படி இருந்தது? How was the state of எனக்கு Elijah? போதும், என்னை ஜீவித்தது போதும், என்னை எடுத்துக்கொண்டால் போதும் ஆண்டவரே. It is enough, Lord, take my life, he said. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. என்னை எடுத்துக்கொள்ள, நான் மரித்தால் போதும், நான் சாக வேண்டும் என்று அவன் விரும்பி கொண்டிருக்கிறான். Take my life, Lord, and I want to die. ஒன்று ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் அதை பற்றி நான் We வாசிக்கிறேன். read about that in 1 Kings 19 வாசிங்க. chapter. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரியசீடையின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும். Also, if I make not போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள. He said, "Enough, Lord, take my soul." ஆண்டவரே, நான் ஜீவித்தது போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள. Oh Lord, it suffices that I live, take இனி my soul. எத்தனை வருஷம் நான் ஜீவிக்க முடியும்? How many years more can I live? போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ள. Enough, Lord, take my life. குடும்பத்துல தொல்லை தாங்காம சில இந்த டிசிஷன் வந்துடுவாங்க. ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ள. Some people not able to bear the problem in the family, they'll take such a decision. சில குடும்பத்துல பிள்ளைங்க தொல்லை கொடுத்த உடனே பெற்றவங்க சொல்லுவாங்க, எனக்கு சத்தால் போதும், எனக்கு போதும், இந்த பிள்ளைகளை கவனித்துகள் எனக்கு போதுமா போச்சு, அந்த டிசிஷனுக்கு வந்துடுவாங்க. Parents not able to bear, that is the children, they come to a state deciding, "Oh Lord, it's enough if I die." இந்த எலியாவுக்கு இந்த அப்பம் கொடுக்கப்பட்ட பிற்பாடு அவன் பலன் அடைந்து ஒரு 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து போகிறான். After this bread was given to Elijah, he was strengthened and journeyed 40 days and 40 nights. சோர்ந்து போனதான இந்த எலியாவுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. Elijah, who was weary, this bread was given to him. போதும் கர்த்தாவே, நான் மரித்தால் போதும், நான் ஜீவிக்க வேண்டாம், நான் மரித்தால் போதும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சிலர் சொல்லுவாங்க. Some people will say, "Oh Lord, it suffices that I live and take my soul, take my life, I want to die." சிலருக்கு வியாதி வந்த உடனே ஆண்டவரே, என்னை எப்படியாவது பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் வியாதியில பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ள மாட்டார். Some people when they fall sick, they'll say, "Oh Lord, sanctify me and take me." ஒரு மனுஷனை வியாதி one in sickness. ஒரு மனுஷனை வியாதியில வைத்து ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த A மாட்டார். man or God will never sanctify a man in his sickness. தேவன் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துக்கு 3 வழிகளை வைத்து இருக்கிறார். Our Lord has kept 3 ways to sanctify a man. ஒன்று, தம்முடைய இரத்தத்தினால் ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறார். One, a Lord sanctifies a man by his blood. அவருடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். He washes and cleanses him by his blood. இரண்டாவதாக தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Secondly, he sanctifies us by his word. மூன்றாவதாக பரிசுத்தமான அபிஷேகத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Thirdly, by the anointing of the Holy Spirit, our Lord sanctifies இந்த us. 3 விதத்துல கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். Our Lord cleanses us and sanctifies us. ஆகையால் ஒரு மனுஷனை வியாதியில போட்டு அவனை கஷ்டப்படுத்தி ஒருபோதும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்த மாட்டார். Therefore, a man being really dejected in this bed of sickness, our Lord will never at all sanctify ஆகையால் us. வியாதி வந்தவுடனே சில நினைப்பான், ஆண்டவரே எனக்கு போதும், என்னை எடுத்துக்கொள்ளும். அப்படி யாரும் ஜெபிச்சிருக்கீங்களா? When some fall sick, immediately they will say, "Oh Lord, enough, take my life." ஒரு வியாதி வந்தாலும் போதும்,
ஆண்டவரே என்னை எப்படியாவது எப்படி பரிசுத்தப்படுத்துவேன்? When they fall sick, oh Lord, somehow sanctify. How will our God sanctify இந்த somehow? விதத்துல ஜெபித்தவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்துங்க நான் பார்க்கட்டும். And those who prayed like this, lift up your hands. ஜெபித்தவங்க கரங்களை உயர்த்த மாட்டீங்களே. Even if you had prayed, you will not lift up your hand. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஒரு God. வியாதி வந்தாலும் போது ஆண்டவரே என்னை எப்படியாவது ஆண்டவர் எப்படி எடுத்துக்கொள்வார்? Even when you fall sick, somehow Lord take me. How can he do that somehow? அது எலியாவுடைய ஜெபம். That is the prayer of Elijah. அது போல ஜெபிக்காதீங்க. Don't pray like that. சங்கீதக்காரன் போல சொல்லுங்க. Say like the psalmist. I shall not die. நான் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். I shall not die but live in order to declare thy வியாதி doings. வந்த உடனே நான் மரிக்கணும்னு நினைக்காதீங்க. Don't ever think when you fall sick that you should die. ஒரு வியாதி வந்த உடனே ஆண்டவரே என்னை எப்படியாவது எடுத்துக்கொள்ளும். ஆண்டவர் எப்படியாவது எடுத்துக்கொள்வார்? How? Don't pray, oh Lord, somehow take me. How can God take you somehow? நீ பரிசுத்தப்படாமல் உன்னை கொண்டு போய் ஆண்டவர் எந்த பரலோகத்துல வைக்க முடியும்? Without sanctifying, in which heaven can he keep you? கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அப்படி என்றால் இந்த கூட்டத்தின் மூலமாக கர்த்தர் அப்படிப்பட்டவரை உயிர்ப்பிக்க போகிறார். If so, our Lord is going to quicken such people through this meeting today. இந்த அப்பத்தை புசித்த பிற்பாடு 40 நாள் இரவும் பகலும் இந்த எலியா பயணம் பண்ணி போகிறார். After Elijah ate the blood, he journeyed 40 days and nights. 19ஆம் அதிகாரம் 7 வசனத்தை வாசிங்க. Read 19th chapter verse 7. கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். வெகு தூரமா இருக்கிறது. அதை பிற்பாடு வாசிக்கிறோம் 40 நாளுக்கு இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி போகிறார். His journey was too great. We read that he journeyed 40 days and nights. ஹோரேப் என்று தான் ஒரு இடத்து வரைக்கும் பிரயாணம் பண்ணி போகிறார். We find that he also came to a place ஹோரேப். ஹோரேப் தான் தேவனுடைய பர்வதம் வரைக்கும் தான் பிரயாணம் பண்ணி போகிறார். He journeyed till the mount that is Horeb. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of அருமையான God. தேவச்சனவே நாம் பிரயாணம் பண்ண வேண்டியது வெகு தூரம் இருக்கிறது. Beloved people of God, the journey that we have to make is சீயோன் வரைக்கும் புதிய எருசலேம் வரைக்கும் நாம் பிரயாணம் பண்ண வேண்டியதா இருக்கிறது. We need to really journey till New Jerusalem and Zion. அதுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? Do you know what is required for that? அதான் அப்பமாகிய தேவனுடைய வசனத்தை கர்த்தர் தருகிறார். That is how God gives the word of God, which is a bread. தூதன் அவனுக்கு அனுப்பி தூதன் அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு அப்பத்தையும் தலையில சுடப்பட்டதான அப்பத்தையும் தண்ணீரும் கொடுக்கப்பட்டது. The angel came, woke him up, gave him cake and also water. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த காலை வேளையில கர்த்தர் அப்பத்தோடு நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். And this morning the Lord has come amidst us with the bread. சோர்ந்து போன சின்னங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அப்பத்தோடு கர்த்தர் நம்முடைய மத்தியில Our Lord வந்திருக்கிறார். has come amidst us with the bread to also encourage the people. சிலருக்கு சந்தேகம் இந்த வருஷத்தை நான் காண்பேனோ முடிப்பேனோ இருப்பேனோ இல்லாம போய்டுவேனோ என்ற சந்தேகத்தோட தான் காணப்படுகிறார். Some people are seen with the doubt whether will I end my life this year or whether will I see the new year or இந்த not. வருஷத்தை என்னால முடிக்க முடியுமா? Will I be able to end this year? புதிய வருஷத்தை என்னால காண முடியுமா? Will I be able to see the new year? ஒரு வியாதி வந்த உடனே இப்படிப்பட்டதான நிலவரத்துக்குள்ள காணப்படுவாங்க. When people fall sick, they are saying in such a state. நான் புதிய வருஷத்தை காண முடியுமா? Will I be able to see the new year? இப்படிப்பட்டதான சந்தேகங்களோடு காணப்படுவாங்க. They will be seen with such doubts. நான் சொல்லுகிறேன் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் கர்த்தருடைய கையில உண்டு. I tell you, our lifespan is in the hands of our நம்முடைய God. ஆயுஷ் நாட்கள் கர்த்தருடைய கையில உண்டு. Our lifespan is in the hands of our Lord. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. விசுவாசத்தின் வார்த்தைகளை பேச வேண்டும், அவிசுவாசத்தின் வார்த்தைகளை பேசக்கூடாது. We should only speak words of faith, not the words of unbelief. தேவச்சனமாக நாம் விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும், அவிசுவாசமான வார்த்தைகளை பேசவே We கூடாது. the people of God should speak only the words of faith and not the words of unbelief. இந்த அப்பத்தினால் நடந்த சம்பவம் என்ன? What happened, that is through this bread. இந்த அப்பம் புசித்த பிற்பாடு 40 நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணி போகிறோம். அப்படி என்றால் நமக்கு இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்துல முன்னேறி போவதற்கு ஆண்டவர் பலத்தை தருகிறார். That is, Elijah after eating the bread he journeyed 40 days and 40 nights. That is to go in the spiritual journey. Our Lord strengthens us. கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருடைய சமூகத்துல பிரயாணம் பண்ணுவது நமக்கு தேவையான பலத்தை தருகிறார். Our Lord gives us the strength in order to have a spiritual journey. சோர்ந்து போன நிலவரத்தோட கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்களா? Have you come to his presence in a wearied state? பலவிதமான அதைரியத்தோட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்களா? Have you come with many discouragements? இந்த எலியா சோர்ந்து போனான். Elijah was discouraged. இந்த எலியாக்குள்ள பலவிதமான அதைரியங்கள் காணப்பட்டது. There were many discouragements in Elijah. இனி என்னால ஜீவிக்கவே முடியாது, நான் மரித்தால் போதும் என்றான். அந்த தீர்மானத்துக்குள்ள காணப்பட்டது. And he also came to a decision that I should not live anymore. ஆனால் 40 நாள் உயிர்ப்பிக்கப்பட்டார். But still he was quickened through the bread. 40 நாள் இரவும் பகலும் பிரயாணம் பண்ணுகிறார். He journeyed 40 days and 40 nights. இந்த நிலவரத்தோட நீங்க வந்திருந்தால் இந்த கூட்டத்தின் மூலமா கர்த்தர் என்னை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? And you come in this state, how many of you believe through this meeting my God is going to quicken me? கர்த்தருடைய அதைரியங்களை மாற்ற போகிறார். Our God is going to change your கர்த்தருடைய discouragement. அவிசுவாசங்களை மாற்ற போகிறார். God is going to change your unbelief. எலியா போல உயிர்ப்பித்து நடக்கக்கூடியதான இந்த ஆவிக்குரிய சித்த நடப்பதுகிறதான பலத்தை கர்த்தர் தருகிறார். Like Elijah is going to quicken you, give you the strength to walk in your spiritual journey. இந்த பலத்தை கர்த்தருக்கு தருகிறான். எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீங்க? many of you believe my God is going to give me this அப்படிப்பட்டவர் strength? ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. இரண்டாவதாக இந்த அப்பத்தை பற்றி வாசிக்கும்போது Secondly, when we read about this bread, ஒரு திருப்தி அடையக்கூடியதான ஒரு அனுபவம். it is a satisfying experience. 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேருக்கு இயேசு போஷித்தார். 5 loaves of bread and 2 fishes, and Jesus fed the multitude. அவர்கள் திருப்தியா போஷிக்கப்பட்டார்கள். And they were fed in a satisfying state. 5 அப்பங்கள் தான் இருக்கு. Only 5 loaves. எப்படி 5000 பேரை போஷிக்க முடியும்? How to feed 5,000? 5 அப்பம் எனக்கே பத்தாது. 5 loaves will not even be sufficient for me. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தூங்குறவங்க எழும்பட்டும். இவ்வளவு கதை சொன்னாலும் தூங்கிட்டே இருக்காங்க. ஒரு ஹல்லேலூயா. Even after selling so much, people are sleeping. Say hallelujah. இன்னும் கொஞ்சம் சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. தேவ சமூகத்துல தூங்க கூடாது. பிசாசு தான் தூக்கத்தை கொண்டு வருவான். You should not sleep in the presence of God. Devil only will bring the sleep. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. தூங்குறவங்க மனதை வைத்துக் கொள்ளுங்க. Those who sleep, bear in mind. ஒரு பாஸ்டர் 2 குட்டி பிசாசுங்க லெஃப்ட்ல ரைட்ல வந்து நிக்குமா. A pastor said 2 little devils will come and stand, one on the left and one on the right. 2 குட்டி பிசாசு பக்கத்துல நிக்குமா. 2 little devils will come and stand on either side. குட்டி பிசாசு கழுத்துல கயிறு கட்டி இந்த பக்கம் இழுப்பான். அதனால பாருங்க லெஃப்ட் ரைட் ஆடிட்டே இருப்பாங்க தூங்குறாங்க. And the little devils will also tie around the neck and just pull, drag this side and இன்னொரு that பிசாசு side. இந்த பக்கம் எடுக்கும்போது எப்படி போவாங்க. பிசாசு இடம் கொடுக்காதீங்க. One devil will drag on left, the other devil will drag on the right. Don't give room for the devil. பிசாசு இடம் கொடுக்காதீங்க. Don't give room for the devil. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. 5 அப்பம் 2 மீன்கள் 5000 பேருக்கு இயேசு போஷித்தார். Our Jesus fed 5,000 with his 5 loaves and 2 fishes. திருப்தியா போஷித்தார். And they also were fed அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் satisfactorily. கிடையாது. No shortage. திருப்தியா போஷித்தாங்க. They were satisfied being fed. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. Read Matthew 14:20. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். All of them ate and they were அது அர்த்தம் satisfied. என்ன? What does it mean? நம்முடைய ஜீவிதத்தில் ஒரு திருப்தியான ஜீவிதத்தை செய்வதற்கு இந்த அப்பம் நமக்கு உதவி செய்கிறது. This bread helps us to live a satisfying life. சிலருடைய ஜீவிதத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, திருப்தியே கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் கூட திருப்தியே கிடையாது. In some people's life, no satisfaction at all. How much ever the Lord gives, they'll be dissatisfied. நீதிமொழியில ஒரு வசனம் இருக்கு. There is a verse in Proverbs. தா தா என்று அட்டைக்கு 2 குமாரத்திகள் இருந்ததா. எப்பொழுது தா தா கொடு The கொடுத்து leech had 2 daughters, always asking, give, give. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of சிலருக்கு God. எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் கூட அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. To whatever extent that God blesses, they will not at all be எவ்வளவு satisfied. கொடுத்தாலும் அவங்களுக்கு அந்த திருப்தியே கிடையாது. How much ever the Lord gives, they will not be satisfied at all. இந்த அப்பம் புசினவங்களுக்கு ஒரு திருப்தியான ஜீவிதத்தை செய்ய முடியாது. Those who eat this bread can live a satisfactory life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. சிலருக்கு எவ்வளவுதான் ஆண்டவர் கொடுத்தாலும் கூட அவங்க திருப்தியே கிடையாது. Some people, how much ever the Lord gives, they are not at all satisfied. இது கொடுத்தாலும் அது வேணும் இது வேணும் இது வேணும் அது வேணும் கேட்டே இருப்பாங்க. How much ever they ask, oh Lord, give me this, give me that. தன்னுடைய ஜீவிதத்தில் ஒரு திருப்தி இல்லாத ஒரு அனுபவம். And that is no satisfying at all in their lives. அப்படி என்றால் இந்த அப்பத்தின் மூலமா ஒரு திருப்தியான ஜீவிதத்தை செய்ய கர்த்தர் உதவி If செய்கிறார். so, through this bread, our Lord enables us to live a satisfactory இந்த life. அப்பத்தை புசிக்கிறவங்களுக்கு ஒரு திருப்தியான ஜீவம் உண்டாகும். Those who eat this bread, they will have a life of உங்களுடைய satisfaction. ஜீவிதத்துல எந்த விதமான திருப்தி இல்லாத ஜீவிதத்தை செய்றீங்களா? Are you living a dissatisfied life? அப்ப திருப்தி இல்லாதவங்க கண்டிப்பாக முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. Those who are dissatisfied will surely murmur. தன்னுடைய ஜீவிதத்துல திருப்தி இல்லாதவங்க மற்றவங்களுக்கு கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. Those who are dissatisfied will compare their lives with the others. ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை. A problem in a family. என்ன பிரச்சனைன்னு சொன்னா பக்கத்து வீட்ல ஒரு புதிய மிக்ஸி வாங்குனா இந்த அம்மாவுக்கு புதிய மிக்ஸி வேணும். The neighbors bought a new mixie, but this woman needs a new one. இந்த பிரதருக்கு ஒரு சாதாரணமான தொழில். This brother had just a small job. ஒரு ஆளு வேலை செய்யணும் 5 பேரை கவனிக்கணும். And 5 people should be taken care of with 1 man's salary. புதிய மிக்ஸி வேலை செய்யுதா இந்த வீட்டுக்கு தானே சாதாரண மிக்ஸி வேலை செய்யுது. And the new mixie, no new mixie, the ordinary mixie, the old one is working. பக்கத்து வீட்ல புதிய மிக்ஸி வாங்கி இருக்காங்க அது செய்யற வேலை தான் இந்த பழைய மிக்ஸில செய்யுது. And the neighbors bought a new one, the same work only is ஆனா done in இவங்களுக்கு this புதிய new மிக்ஸி old வேணும். பக்கத்து வீட்ல புதிய மிக்ஸி வாங்குறாங்க எனக்கு வாங்கி கொடு. ஐயா கிட்ட ஃபைட் பண்றாங்க. And so she is fighting with her husband. The neighbor bought a new one, I also want a new அப்ப mixie. பக்கத்து வீட்ல எது வாங்குனது உடனே இவங்களுக்கு வேணும். காரணம் என்ன தெரியுமா? திருப்தி இல்லாத ஜீவிதம். Whatever the neighbor buys, she wants, that is dissatisfaction. எனக்கு இது போதும். This is enough for me. எனக்கு இந்த மிக்ஸி எனக்கு போதும். This mixie is enough for me. இந்த Dress எனக்கு போதும். These clothes are enough எவ்வளவு for me. Dress இருந்தாலும் கூட புதிய வருஷத்துக்கு புதிய saree தான் வேணும். How much ever clothes they want, they want to buy a new saree for the இந்த new year. கிறிஸ்மஸ்க்கு புதிய வருஷத்துக்கு ஐயா மார்க்கெட் எத்தனை சௌரியமான சண்டை போடாலும் எனக்கு I தெரியல. don't know how many sisters will fight with their husbands for Christmas and New Year to get a new saree. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. புதிய saree தான் வேணும். I want only a new saree. கிறிஸ்மஸ்க்கு ஒரு சாரி, புதிய வருஷத்துக்கு காலையில் கூடிய ஒரு சாரி, நைட்டு வாட்ச் நைட் சர்வீஸ் ஒரு சாரி, அடுத்த நாள் எங்காவது வீடு போய் பார்ப்பாங்கல்ல அதுக்கு ஒரு சாரி. A new saree for Christmas and also a watch night service morning and also when they visit other people. திருப்தியே இருக்காது. எவ்வளோ இருந்தாலும் கூட எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்.
No satisfaction at all. How much ever they have, they wanted more. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of ஆண்டவர் God. எவ்வளவுதான் ஆசீர்வாதத்தாலும் கூட இன்னும் வேணும், அதிகமா வேணும். How much ever a Lord blesses, still they want more and more. இந்த அப்பத்தை புசித்தால் திருப்தியான ஜீவிதத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். But when you eat this bread, the Lord enables you to live a இந்த அப்பத்தை satisfying புசிக்கும் life. போது திருப்தியான ஜீவிதத்தை கர்த்தர் செய்ய கர்த்தர் உதவி செய்கிறார். When you eat this bread, the Lord enables you to live a satisfying life. அடுத்ததாக இந்த அப்பத்தின் விசேஷம் என்ன தெரியுமா? Do you know the speciality of this bread? உலகத்தில் எந்த அப்பமும் ஜீவ அப்பம் என்று அழைக்கப்படாது. No bread on this earth can be called as the bread of life. இயேசு சொன்னார், நானே ஜீவ அப்பம். Our Jesus said, I am the bread of life. யோவான் சுவிசேஷம் 6 அதிகாரம் 48 வசனம் சொல்றார், நானே ஜீவ அப்பம். John 6:48, our Jesus says, I am the bread of life. வாசிங்க. ஜீவாப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. I am the bread of life. இந்த அப்பத்தை புசிக்கிறவர்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாகிக்கொண்டே இருக்கும். Those who eat this bread, they get a life. கர்த்தர் மரணத்தை மாற்றி ஒரு ஜீவத்தை தருகிறார். Our Lord changes death and gives life. இந்த அப்பத்தை புசிக்கும் போது ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் தருகிறார். When you eat this bread, the Lord gives us a new life. எத்தனை பேர் இந்த கூட்டத்தின் மூலம் ஒரு புதிய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire to receive a new life through this meeting? புதிய ஜீவனை கர்த்தர் தருகிறார். Our Lord gives a new life. இந்த உலகத்துல புசிக்கிறதான எந்த அப்பம் புசித்தாலும் அந்த ஜீவன் கிடையாது. ஆனா இயேசு சொல்கிறார், ஜீவ அப்பம் நானே. Whatever bread you eat in this world, it does not give you life, but our Jesus said, I am the ஜீவ bread of அப்பம் life. நானே. I am the bread of life. அப்படி என்றால் ஜீவனை கொடுக்கிற அப்பம் தானே ஜீவ அப்பம். Then that is the bread which gives a life is called as the bread of life. ஒரு மனுஷன ஜீவிதத்துல பின்மாற்றம் வரும்போது அவனுக்கு மரணத்தை கொண்டு வருகிறார். When backsliding comes into a man, it brings him death. ஒரு மனுஷன பின்மாற்றங்கள் அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறார். The backsliding takes a man towards death. பின்மாற்றத்தின் அனுபவத்தோட தேவ சமூகத்துக்கு வந்திருக்கீங்களா? Have you come to the presence of God with a backsliding இன்றைக்கு experience? பின்மாற்றத்தை கர்த்தர் மாற்றி ஜீவ அப்பத்தினால் ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் தர போகிறார். Today our Lord is going to change the backsliding through the bread of life. He is going to give you life. ஒரு புதிய ஜீவனை கர்த்தர் நமக்கு தர Our போகிறார். Lord is going to give us a new life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. இந்த மனுஷனுக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது அப்பம் தான். அந்த அப்பம் புசித்த உடனே அவனுக்குள்ள ஜீவன் உண்டாகிறது. The first thing that was given to this man is his bread. As soon as he took the bread, we find he was revived. இன்றைக்கு இந்த ஜீவ அப்பம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire today, I want this bread of life? இன்றைக்கு இந்த ஜீவ அப்பம் எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? How many of you desire today, I want this bread of life? வாஞ்சவங்க சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Those who desire, say hallelujah loudly. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. மரித்த அனுபவம் மாற்றப்பட வேண்டும். The dead experience must be இந்த changed. ஜீவ அப்பத்தினால் உங்களுடைய ஜீவன் புதுப்பிக்கப்பட வேண்டும். Your life must be quickened through this bread of life. உங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு புதிய வாழ்வை காண கர்த்தர் உதவி செய்கிறார். Our Lord is enabling you to see a drastic change in your life. அப்பத்தினால் உண்டான மூன்று காரியங்கள் நான் சொன்னேனே. I quoted 3 things through this bread. அப்பத்தினால் முதலாவது ஒரு பலன் உண்டாகிறது. First of all, there is a strength through this bread. அப்பத்தினால் ஒரு திருப்தியான ஜீவன் உண்டாகிறது. Secondly, there is a satisfying life through this bread. மூன்றாவது அப்பத்தினால் ஒரு ஜீவன் உண்டாகிறது. Thirdly, there is a life created through this bread. இந்த மூன்று அனுபவம் இந்த கூட்டத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு தருகிறார். Through this meeting, our Lord is going to give us all these 3 experiences. இரண்டாவதாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? What is the thing secondly that was given to him? இரண்டாவதாக அவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. We find water was given to him. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of நான் God. ஆந்திரத்துல வழியில யாருமே அவனுக்கு இல்லாத வேளையில மரிக்கிற அந்த தருவாயில இப்பொழுது அவனுக்கு தாவீதில கொண்டு வந்தப்பட்ட விருப்பாடு அவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. When there was nobody to give him water on the way or in the wilderness, when he came to David, water was given to him in the state when he was about to die. இந்த தண்ணீர் எதுக்கு அடையாளம்? What does this water signify? இந்த தண்ணீர் பரிசுத்தோட அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. This water is a symbol of the anointing of the யோவான் Holy Spirit. சுவிசேஷம் 7 அதிகாரம் 38 வசனத்தை வாசிக்கும்போது இந்த தண்ணீர் பரிசுத்தோட அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. This water is a significance of the anointing of the Holy Spirit, which we read in John 7:38. வேதவாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இது எதை பற்றி சொல்லுகிறார்? What does he say regarding எதை this? பற்றி சொல்லுகிறார்? About what does he say this? கர்த்தர் இயேசு இந்த வார்த்தை சொன்ன காரியமே பரிசுத்தோட அபிஷேகத்தை பற்றி தான் சொல்லுகிறார். The thing which our Jesus mentioned about this is that it is about the anointing of the Holy இந்த Spirit. தண்ணீர் பரிசுத்தோட அபிஷேகத்துக்கு நிலநாட்டமாக சொல்லப்படுகிறது. And this water is said at symbolizing that ஆக is the water. தேவச்சனமாகிய நாம் கர்த்தருடைய சொல்ல உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் பரிசுத்தோட அபிஷேகத்தினால் உயிர்ப்பிக்கப்பட We வேண்டும். the people of God, if we have to be quick in the presence of God, it is by the anointing of the Holy Spirit. அபிஷேகம் பெற்ற தேவச்சனங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அந்நிய பாஷையில பேசி நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். The anointed people of God, whenever they come to His presence, must speak in unknown tongues and be quickened. சிலர் அந்நிய பாஷையே பேச மாட்டாங்க. Some people don't talk at all in unknown tongues. அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையே பேச The மாட்டாங்க. anointed people don't talk at all in unknown tongues. அந்நிய பாஷை பேசுறவன் தேவனோட He பேசுகிறான். that speaketh in unknown tongues speaketh to God, மனுஷரோட அவன் தேவனோட பேசுகிறான். not to man, but he speaketh to God. ஆக தேவச்சனமாகிய நாம் சபை கூடி வரும்போது அந்நிய பாஷை மூலமாய் கர்த்தரோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். Therefore, we the people of God, when we gather together, we must talk to our God through unknown
tongues. இந்த மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்ட விதம் பாருங்க, தண்ணீர்னால உயிர்ப்பிக்கப்படுகிறார். See this man, how he was quickened, it was by water. ஆக தேவச்சிதமாய் நமக்கு அபிஷேகத்தினால் உயிர்ப்பிக்கப்படக்கூடிய அனுபவத்தை கர்த்தர் தருகிறார். Therefore, for us, the people of God, the Lord gives us the quickening experience through the anointing of the Holy Spirit. கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் புதிய புதிய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். Whenever we come to the presence of God, we need to get a new anointing each ஆண்டவருடைய time. சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் புதிய அந்நிய பாஷையில பேச வேண்டும். Whenever you come to His presence, each time we must speak in new unknown tongues. ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அபிஷேகமற்ற நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட அபிஷேகமற்ற நாட்களிலே அதே அந்நிய பாஷை தான். சிலருக்கு அந்நிய பாஷையோட no change. Some people the same unknown tongues when they were saved or when they were anointed, no change at all in the unknown tongue. அபிஷேகமற்ற நாட்களிலே அதே அந்நிய பாஷை தான். அந்நிய பாஷையில ஒரு மாற்றம் கிடையாது. The unknown tongue which they spoke when they were anointed, the same thing, no change at all. நவமான பாஷையில பேச வேண்டாம். New unknown tongue. யார் நவமான பாஷையில பேச முடியும்? Who will speak in the new tongue? விசுவாசிக்கிறவங்க நவமான பாஷையில பேச முடியும். Those who believe will speak in new tongues. மார்க்கு சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும்போது அவர் விசுவாசிக்கிறவங்க நவமான பாஷையில பேசுவாங்க. Those who believe him will speak in new tongues, which we read in Mark last chapter. நவமான பாஷையில புதிய புதிய பாஷையில நாம் பேச வேண்டாம். We have to speak in new tongues. ஆவில நிறைய அந்நிய பாஷையில பேச வேண்டாம். We have to be filled in the Spirit and speak in new unknown tongues. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of God. அபிஷேகத்துக்காக வாரத்துல ஒரு நாள் நமக்கு ஒரு கூட்டமே கொடுக்கப்பட்டிருக்கு. And weekly a day itself is allotted for this anointing of the Holy Spirit. அந்த கூட்டத்துக்கு என்ன பேர்? What is the name given to that meeting? பேரே தெரியாம என்ன எப்படி கூட்டத்துக்கு வருவீங்க? You don't even know the name, how can you come அந்த to the கூட்டத்துக்கு meeting? பேரே தெரியாது. You don't know the name itself for that meeting. எழுதி கொடுங்க, டேரிங் மீட்டிங். You write a tarrying meeting. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise be ஸ்தோத்திரம். to the holy name of God. காத்திருப்பு கோட்டா. Tarrying meeting. எதுக்காக காத்திருப்பது? Why to wait for? எதுக்காக காத்திருப்பது? What to wait for? ஆண்டவருடைய சமூகத்துல அபிஷேகத்துக்காக காத்திருப்பு கூட்டம் தான் காத்திருப்பு கூட்டம், டேரிங் மீட்டிங். Tarrying meeting is waiting in the presence of our God for the Holy Spirit. ஆக தேவ சமூகத்துல காத்திருந்து நம்முடைய வல்லமையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், தண்ணீரை நல்லா குடிக்க வேண்டும். அதான் நம்ம உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம். We have to wait in the presence of God and we have to renew, that is our strength and also the power, that is the water quickening. அந்த மனுஷனுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது, அந்த தண்ணீர் தான் பரிசுத்த அபிஷேகத்துக்கு நிலநாட்டமா இருக்கிறது. Water was given to that man, that water only signifies, that is the anointing of the Holy Spirit. இன்னைக்கு இந்த கூட்டத்தின் மூலமா ஒரு அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Through this meeting, renew the anointing. கர்த்தருடைய சமூகத்துல தண்ணீரை குடிங்க. அத தண்ணீர் பரிசுத்த அபிஷேகத்துக்கு அடையாளமா இருக்கிறது. Drink the water in the presence of God. Water signifies the anointing of the Holy Spirit. சரீரத்துல தண்ணீர் இல்லாம போனா என்ன ஆகும்? பாடியில தண்ணீர் இல்லாம போனா என்ன ஆகும்? If the body doesn't get water, what will happen? மனுஷன் செத்தே போய்டுவான். Man will die. கர்த்தருடைய சமூகத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to the holy name of இந்த God. பாடியில எத்தனை % தண்ணீர் இருக்கணுமா? And so much a percent water should be in this body. இல்லாவிட்டா மனுஷன் செத்தே போய்டுவான். Otherwise man cannot survive. ஆங்கில ஒரு இடத்துல சிம்சன் சொல்லுகிறாரு பாருங்க, நான் சாகாதபடிக்கு தண்ணீர் இல்லாம நான் சாகாதபடிக்கு ஆண்டவரே எனக்கு தண்ணீர் தரணும்னு கேக்குறாரு. That is why Samson also begged God, give me some water so that I will not die because I don't have water. 1000 பேர் அதம் பண்ணிட்டான். And he just brought 1000 people to naught. 1000 பேர் ஒன்றும் இல்லாம அதம் பண்ணிட்டான். And he just brought 1000 people to a state of naught. ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். He was very ஆண்டவரே tired. இங்க தண்ணீர் இல்லையே, நான் தண்ணீர் இல்லாம நான் செத்துடுவேன். And he said, oh Lord, without this water I will die. உடனே கர்த்தர் தண்ணீர் கொடுத்தார். Immediately God gave him water. உயிர்ப்பிக்கப்பட்டார். He was revived. வாசிங்க அந்த வசனம். Read that verse. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியின் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க, இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவள் கையில் விழ வேண்டுமோ என்றான். தாகத்தினால் செத்து Should I die of அப்படியே thirst? தண்ணீர் எல்லாம் போன ஆண்டவரே நான் சாக போகிறேன். Oh Lord, I don't have water, I'm going to die. எனக்கு தண்ணீர் வேண்டாம். I need water. உடனே கர்த்தர் தண்ணீர் கொடுத்தார். Immediately Lord gave him water. அவன் பிழைத்தான். அது வாசிங்க. அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார், அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்த போது அவன் உயிர் திரும்ப வந்தது, அவன் பிழைத்தான். தண்ணீர் இல்லாம போனா கண்டிப்பா செத்து இருப்பான். If he had not drink water, surely he would have died, but now he lived. கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார், அவன் பிழைத்தான். A Lord gave him water and he was revived. பெரிய பராக்கிரமசாலியா இருந்தாலும் கூட அவனுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. Although he was a mighty man of valor, yet he needed water. பெரிய பராக்கிரமக்காரனை செய்கிறான், ஆனாலும் கூட அவன் பிழைக்க வேண்டும் என்றால் தண்ணீர் தேவை. He did mighty things also, but still to survive he needed water. அருமையான தேவச்சனமே, நமக்கு ஆவிக்கு ஜீவிதத்தில் முன்னேறி போவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு பரிசுத்த அபிஷேகமாகிய தண்ணீர் நமக்கு தேவை. Beloved people of God, in order to go forward in our spiritual journey, in order to be strengthened, we need the water which is the anointing of the Holy Spirit. இந்த மனுஷன் மரணதரமாக இருந்தான், தண்ணீரை குடித்த உடனே அவன் பிழைத்தான். This man was in a state where he was about to die, but he drank water and he survived. அவனை கவனிக்காமல் விட்டிருந்தால் நிச்சயமாகவே மரித்து போயிருப்பான். Had they not cared for him, surely he would have died. தாவீதினிலே கொண்டு வரப்பட்டான், அவனுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டது. He was brought to David, water was given to him. அவனுடைய உயிர் திரும்பி வந்தது. His spirit came into him again. இப்போ மூன்றாம்
கொடுக்கப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? Do you know what is the third thing that was given to வாசிங்க him? அந்த வசனத்தை வாசிங்க. Read that verse. அத்திப்பழடியின் ஒரு துண்டையும் அத்திப்பழத்துடைய ஒரு துண்டம் கொடுக்கப்பட்டது. A piece of cake of figs was given to him. இந்த அத்திப்பழம் என்ன காட்டுகிறது? What does this fig show? ஒரு மதுரமான ஒரு இனிமையான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது. That shows a sweet experience. இந்த அத்திப்பழம் ரொம்ப மதுரமா இருக்குமா? This figs will be very sweet to taste. நியாயாதிபதி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. Read Judges 9:11. இந்த அத்திமரமான தன்னை பற்றி என்ன சொல்லுகிறது? What does the fig tree say about itself? அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசாள போவோன்னு. மதுரத்தையும் தன்னுடைய நற்கனியை காட்டுகிறேன். It shows its sweetness and the good fruit. அத்திப்பழம் சொல்லும்போது மதுரத்தை காட்டுகிறேன். Fig tree shows the sweetness. ஒரு இனிமையான ஜீவித்தை காட்டுகிறேன். It shows a sweet life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of இந்த God. அத்திப்பழமானது ஒரு இனிமையான ஒரு ஜீவித்தை செய்து உதவி செய்தது. This fig tree enabled them to live a sweet life. மதுரத்தையும் நற்கனியும் மதுரத்துக்கும் நற்கனிக்கு ஒப்பிட்டு இந்த அத்திப்பழம் சொல்லப்பட்டிருக்கு. The fig tree is compared to sweetness and the good fruit. இது எங்க கிடைக்கும் இந்த அனுபவம்? Where do you get this experience? இது தேவ சமூகத்தில் கிடைக்கிற அனுபவத்துக்கு அடையாளமா இருக்குது. This is a sign of getting the experience in the presence of our God. தேவச்சனமாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தான் ஒரு ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும்போது கர்த்தர் நம்மை தம்முடைய மதுரத்தினால் நம்மை உயிர்ப்பிப்பார். When we the people of God preserve a fellowship, our Lord will also give us a sweetness. தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தருடைய சமூகம் தான் ஒரு இனிமையா இருக்குது. And it is the presence of God only sweet to a man of God. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தியானிக்கிற தியானம் எனக்கு இனிமையா இருக்குன்னு சொல்லுகிறான். That is why even the psalmist says, my meditation is so very sweet. தியானிக்கிற தியானமானது இந்த சங்கீதக்காரனுக்கு இனிமையா இருந்தது. And the meditation of his heart was really sweet to David. அப்படி என்றால் ஒரு மனுஷனுக்கு தேவ சமூகத்தோடு தான் ஐக்கியத்தை காத்துக்கொண்டால் தான் அவருடைய ஜீவன் இனிமையாய் மாற முடியும். If so, when a man preserves the fellowship with the presence of God, only then his life will become sweet. மதுரத்தின் நற்கனிக்கு ஒப்பனையா சொல்லப்பட்டிருக்கு இந்த அத்திப்பழம். This fig fruit is compared to the good fruit and also the sweetness. அப்படி என்றால் தேவச்சனமாய் நமக்கு தேவ சமூகத்தோடு ஒரு ஐக்கியம் இருந்தால் தானே நம்முடைய ஜீவன் ஒரு மதுரமாய் மாற முடியும். If so, we the people of God, only when we have fellowship with the presence of God, our life can become sweet. தேவ சமூகத்தோடு நமக்கு ஐக்கியம் இருந்தால் தானே நாம் நற்கனிகளை தர முடியும். Only when we have fellowship with the presence of God, we can give forth good fruit. எத்தனை பேர் இந்த அனுபவத்தை நஷ்டப்படுத்திருக்கீங்க? How many of you have lost this experience? தேவ சமூகத்தோடு தான் அனுபவத்தை எத்தனை பேர் How many நஷ்டப்படுத்திருக்கீங்க? of you have lost this experience of இந்த the presence of God? அத்திப்பழத்தை கொடுத்த உடனே அவன் ஜீவன் திரும்பி வந்தது, உயிர்ப்பிக்கப்பட்டான். When the fig fruit was given to him, he was revived. தேவ சமூகத்தில் அனுபவம் நஷ்டப்பட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு மரணம் சம்பவிக்கும். If a man loses the experience of the presence of God, surely death will happen. தேவ சமூகத்தில் அனுபவத்தை காத்துக்கொண்டால் ஒரு மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுவார். If a man preserves the fellowship with the presence of God, he can be quickened. மரணம் சொன்னாலே ஒரு பிரிவு தானே. Death is a separation. ஆவிக்கிற மரணம் சொன்னால் தேவனை விட்டு பிரிந்து போற அனுபவம் தானே. That is, the spiritual death is separating one from God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of நீங்க எத்தனை God. பேர் தேவ சமூகத்தை விட்டு தேவனை விட்டு பிரிந்து போயிருக்கீங்க? How many of you have separated yourself from உங்களுடைய God? ஜீவன் தேவனை விட்டு தூரமா இருக்கிறதா? Is your life far away from God? தேவனை விட்டு பிரிந்து போகிற அனுபவம் உண்டோ? Do you have the experience of being separated from God? இப்பொழுது கர்த்தர் அத்திப்பழத்தை தர போகிறார். Now our Lord is going to give you the fig fruit. தாவீது என்றதை கொண்டு வரும்போது தாவீது அவனுக்கு அத்திப்பழத்தை கொடுத்தார். When they brought the man to David, David gave him the fig fruit. ஒரு மதுரமான ஜீவியம். That is a sweet ஒரு life. நற்கனியான ஒரு ஜீவியம். And a life with good fruit. இது வேறெங்கும் இல்ல, தேவ சமூகத்துல தான் இருக்கு. And both these are there only in the presence of God. உலகத்துல கொடுக்கப்படுற சந்தோஷம் கொஞ்ச கால சந்தோஷம். And the joy of the world is only for a short while. ஒரு குடிகாரனுக்கு குடித்த பிற்பாடு இருக்கிறதான சந்தோஷம். That is a joy that a drunkard has when he drinks. அதேபோல எப்படிப்பட்ட பாவங்களுக்கு கூட பாவ சந்தோஷம் உண்டு, அது கொஞ்ச கால சந்தோஷம். There are so many pleasures of sin, it is only a temporary joy for a while. ஆனா தேவ சமூகத்துல கர்த்தர் நமக்கு தரக்கூடியதான சந்தோஷம் அப்படிப்பட்ட சந்தோஷம் But the அல்ல. joy that our Lord gives us in his presence is not like the joy. ஒரு மனுஷனுக்கு எப்பொழுது தேவ சமூகத்தோடு ஒரு ஐக்கியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். A man should always preserve his fellowship with the presence of God. தேவச்சித்தமாக நாம் தேவ சமூகத்தோடு ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும் போது ஒரு பெரிய சந்தோஷத்தால் கர்த்தர் நம்முடைய உள்ளத்தை நிரப்புவார். When we the people of God preserve the fellowship of his presence, our heart is overwhelmed with joy. ஆகவே சொல்லப்பட்ட நம்முடைய சமூகத்தில் பரிபூரணமான சந்தோஷம் உண்டு. That is why it is said that there is abundant perfect joy in his அவருடைய presence. சமூகத்தில் பரிபூரணமான ஆனந்தம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. And it is said that there is perfect gladness in the presence of his. பழைய ஏற்பாட்டு காலத்துல ராஜா சொல்லுகிறார், அவருடைய சமூகத்துல பரிபூரணமான ஆனந்தம் உண்டு. And the Old Testament period, the king said that there is perfect abundant joy in the அப்படி presence என்றால் of God. புதிய ஏற்பாட்டு காலத்துல தேவச்சித்தமாக நாம் அதை பாருங்க, எத்தனோ அதிக மடங்கு நான் சொல்ல வேண்டுமே கர்த்தருடைய சமூகத்தில் சந்தோஷம் உண்டு. If so, the New Testament period, we should say many times more that we have so much of gladness in his presence. மரிக்கிற தருவான் இந்த மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுவதற்கு அவனுக்கு அத்திப்பழங்கள் கொடுக்கப்பட்டது. This fig fruit was given to this man who was about to die and he was revived. அடுத்ததாக கொடுக்கப்பட்ட காரியம் என்ன? Next, what was given to him? வாசிங்க. வத்தலான 2 திராட்சைப்பழ குலைகளையும் 2 திராட்சை
திராட்சைப்பழ குலைகள் திராட்சைப்பழ குலைகளும் கொடுக்கப்பட்டது. 2 clusters of raisins were given to him. பச்சலான திராட்சைப்பழ குலைகள் கொடுக்கப்பட்டது. That is 2 clusters of raisins were given. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. திராட்சை குலைகள்னு சொல்லி என்ன காட்டுகிறது? That what is this cluster of raisins show grapes? அது ஒரு ஐக்கியத்தை காட்டுகிறது. That shows a fellowship. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be the holy name of இந்த God. ஐக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை புதுப்பிப்பார். Through this fellowship our Lord quickens us. எங்களுடைய ஐக்கியம் உங்களோடும் உங்களுடைய ஐக்கியம் எங்களோடும் காணப்பட வேண்டாம். That is your fellowship with us and our fellowship with you. நம்முடைய ஐக்கியம் தேவனோட காணப்பட Our வேண்டும். fellowship must be with our God. தேவனோட நம்முடைய ஐக்கியம் காணப்பட வேண்டும். விசுவாசின் ஐக்கியம் ஊழியர்களோட காணப்பட வேண்டும். ஊழியர்கள் ஐக்கியம் விசுவாசிகளோட காணப்பட வேண்டும். Our fellowship must be with our God. The believers must have fellowship with the workers must have fellowship with the believers. இந்த ஐக்கியத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிப்பார். Through this fellowship our Lord will quicken us. இந்த ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தி இருக்கீங்களா? Have you lost this தேவனோடு தான் ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தி Have you இருக்கீங்களா? lost the fellowship with our God? ஊழியக்காரங்க தான் ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தி Have you இருக்கீங்களா? lost the fellowship with the workers? சபையில விசுவாசிகள் ஒருவருக்கு தான் ஐக்கியத்தை நஷ்டப்படுத்தி இருக்கீங்களா? Have you lost the fellowship with the believers in the church? இந்த வருஷ கடைசில கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக நம்முடைய மத்தியில Our வந்திருக்கிறார். Lord has come amidst us to quicken us at the end of the year. ஆசீர்வாதம் ஜீவன் எங்க தெரியுமா உண்டு? ஐக்கியத்துல தான் இருக்கிறார். Do you know where is blessing in life? It is in the fellowship. ஐக்கியம் இல்லாமல் போனா ஆசீர்வாதம் கிடையாது, ஜீவனும் கிடையாது. If there is no fellowship, no blessing, no life. ஐக்கியமும் ஜீவனும் ஒரு ஐக்கியத்துல தான் அடங்கி இருக்கு. This life and blessing is contained only in a fellowship. ஐக்கியத்தை பற்றி சங்கீதத்துல ஒரு முழு சங்கீதமே எழுதப்பட்டிருக்கு. And a psalm itself is written about this fellowship. 133 சங்கீதம் ஒரு ஐக்கியத்தை பற்றி வாசிக்கிறோம். We read in Psalm 133 இது about this இது fellowship. யாருடைய ஐக்கியம்? Whose fellowship is சகோதர this? ஒருமித்து வாசிக்கிற ஒரு ஐக்கியம். That is being together with the church. That is வாசிங்க. oneness. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. எத்தனை நன்மை எத்தனை இன்பமா இருக்கிறது. Behold how good and how pleasant for it is brethren to dwell together in கடைசி வசனத்தை unity. வாசிங்க. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Our Lord commanded life and blessing forevermore. ஆசீர்வாதம் எங்க இருக்கு? Where is the blessing? ஐக்கியமா இருக்கிறதானே ஆசீர்வாதம். To be in fellowship only is a blessing. குடும்பத்துல பிரிஞ்சிட்டால் எப்படி ஆசீர்வாதம் உண்டாகும்? If the family is separated, how can there be blessing? சபையில விசுவாசிகள் பிரிந்திருந்தால் எப்படி ஆசீர்வாதம் If உண்டாகும்? the believers are separated in the church, how can there be இந்த வருஷ blessing? கடைசியில கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் நம்ம நிரப்ப At போகிறார். the end of this year, our Lord has come with many blessings in ஆனால் us. குடும்பங்கள் பிரிஞ்சிருந்தால் சபையில விசுவாசிகள் பிரிந்திருந்தால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகாது. But if the family is separated, the believers in the church are separated, there will not be any blessing. திராட்சை பழ கொலைகளோடு கர்த்தர் நம்முடைய மத்தியில வந்தார். Our Lord has come amidst us with the clusters அது of புசித்த raisins. உடனே அவனுக்கு ஒரு ஜீவன் உண்டானது. As soon as he ate, he was revived. அது ஐக்கியத்தின் மூலம் உண்டானதான ஆசீர்வாதம். That is the blessing he got through the fellowship. அது ஐக்கியத்தின் மூலமா புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். That's an experience of being renewed through the fellowship. இந்த கூட்டத்தின் மூலம் ஐக்கியத்தை பாதுகாத்துக் கொண்டால் அங்கதான் ஆசீர்வாதம் உண்டு. Through this meeting, when we preserve the fellowship, only there lies a blessing. கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be the holy name of God. ஏரியா ஜெபம் நடக்குது, அதுல ஐக்கியப்படுறீங்களா? Their area prayer conducted, do you have fellowship with இங்க that? வேத பாடம் நடக்கும்போது வேத பாட கூட்டத்துல வருகிறீங்களா? And do you really attend the Bible study? காத்திரு கூட்டத்துக்கு மற்ற கூட்டங்களுக்கு வந்து உங்க ஐக்கியத்தை Do வெளிப்படுத்துறீங்களா? you attend the tarrying meeting, other meetings that show a fellowship? கர்த்தருடைய நாமத்துக்கு Praise ஸ்தோத்திரம். be the holy name of God. இந்த ஐக்கியம் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. Those who don't have fellowship, they don't have blessing. இந்த ஐக்கியம் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. Those who don't have this fellowship have no blessing. இந்த நான்கு விதத்துல அந்த மனுஷன் உயிர்ப்பிக்கப்பட்டார். This man was quickened by these 4 ways. மரித்த தருவாய் இருந்தான் அவன் உயிர்ப்பிக்கப்படுறதுக்கு நான்கு காரியங்கள் கொடுக்கப்பட்டது. A man who was in the state about to die, he was quickened by these 4 முதலாவது ways. அவனுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது. First of all, bread was given to him. இரண்டாவதாக தண்ணீர் கொடுக்கப்பட்டது. Secondly, water was given. மூன்றாவதாக அவனுக்கு அத்திப்பழத்துடைய அடை கொடுக்கப்பட்டது. Thirdly, a piece of the cake fig was given to him. நான்கு திராட்சை பழத்துடைய குலைகள் கொடுக்கப்பட்டது. Fourthly, the 2 clusters of raisins were இந்த given to him. நான்கான புசித்த உடனே அவன் நடந்த காரியம் என்ன? What happened after these 4 things were given to him? 12 வசனம் வாசிங்க. அதை அவன் சாப்பிட்ட பின்பு அவனுடைய உயிர் திரும்ப அவனுக்குள் வந்தது. அது சாப்பிட்ட பிற்பாடு அவனுடைய உயிர் திரும்பி வந்தது. After he ate, we find that he was revived. The மரிக்கிற spirit came again to him. மரிக்கிற தருவாயில்தான் அவனுக்குள்ள இப்பொழுது ஜீவன் பிரவேசித்தது. He was in a state about to die. Life entered into him. எப்பொழுது? When? அது சாப்பிட்ட பிற்பாடு. After he ate that. அது சாப்பிட்ட பிற்பாடு. After he ate இந்த that. நான்கு காரியங்களை நீங்க புசித்தால் தான் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும். Only when you eat all these 4 things, there will be life in you. இந்த நான்கு காரியங்களை புசித்த பிற்பாடு அவனுடைய ஜீவன் திரும்பி வந்தது. After he ate these 4 things, his spirit came again into him. அது பிற்பாடு நடந்த காரியம் என்ன தெரியுமா? Now do you know what happened? இந்த மனுஷன் தாவீதுடைய சேனையோடு சேர்க்கப்பட்டான். This man was added to the host of David, இந்த army of 30ஆம் David. அதிகாரத்துல அமலேக்கு விரோதமா நடந்த ஒரு யுத்தத்தை பத்தி தான் வாசிக்கிறோம். In 30th chapter we read about the battle against the Amalekites. உயிர்ப்பிக்கப்பட்டதான் இந்த மனுஷன்
இவன் தாவீதோடு சேர்க்கப்பட்டான். The man who was quickened was added with this David's army. மரிக்கிற தருவாயில் இருந்ததான மனுஷன் இப்போ தாவீதுடைய சேனையோடு சேர்க்கப்பட்டான். A man who was about to die, now he joined David's army. இந்த தாவீதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. This David is our Lord Jesus. இன்னைக்கு கர்த்தர் ஒவ்வொரு கூட அவருடைய சேனையை நம்மள சேர்க்க போகிறார். Today our Lord is going to add each one of us in his army. இந்த மனுஷன் தாவீதுடைய சேனையோடு சேர்க்கப்பட்டது போல இன்னைக்கு கர்த்தர் தன்னுடைய சேனையோடு நம்ம இணைக்க போகிறார். As this man was added to David's army, today our Lord is going to join us with the host of our Lord. இந்த சேனையோடு இணைக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறீங்க. How many of you desire to be added with this host of our Lord? இந்த மனுஷன் தாவீதுடைய சேனையோடு சேர்க்கப்பட்டது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார். Not only this man was joined to the army of David, he also got a great victory. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. தாவீதுக்கு உண்டான ஒரு ஜெயம் இவனுக்கு உண்டானது. David's victory also came to this man. தாவீதுடைய சேனைக்கு உண்டான ஒரு ஜெயம் இவனுக்கு உண்டானது. The victory of David's army, he also got it. ஒரு காலத்துல தனி மனுஷனா இருந்தார். Once upon a time he was an individual. வெளியில சாக கிடந்தார். And he was about to die in the கொஞ்ச நாளுக்குள்ள field. அவன் மரிக்க போகிறார். He is going to die within a short அவனுக்கு time. ஐக்கியம் இல்லை. And no fellowship with அவனை anyone. விசாரிப்பதற்கு யாருமே இல்லை. There is none to care for him. அவனை கவனிப்பதற்கு யாருமே இல்லை. There is nobody to take care of அவன் him. நினைத்திருப்பான், நிச்சயமா நான் மரிக்க போகிறேன். He would have thought, surely I'm going to die. என் எஜமான் என்னை கைவிட்டார். My master has forsaken நான் me. வியாதிப்பட்ட மனுஷன். And I'm a man who fell sick. கண்டிப்பா நான் சாக போகிறேன். Surely I'm going to die. என்னை விசாரிக்கிற யாருமே இல்லை. There is nobody to take care of என்னுடைய me. நிலவரம் இவ்வளவுதானா? And oh, is my state that's all? முடிந்து போயிடுச்சு. That is the end இப்ப of நான் it. கொஞ்ச நேரத்துக்குள்ள மரிக்க போகிறேன். And I'm going to die within a எனக்கு short உதவி time. செய்யறதுக்கு யாருமே இல்லை. There is none to help me. என்னை விசாரிப்பதற்கு யாருமே There is இல்லை. none to take care of என் me. எஜமானின் கைவிட்டார். My master left me. என்னை எல்லாரும் கைவிட்டார்கள். Everybody has நான் எப்படி forsaken me. பிழைப்பது? How am I to live? நான் எப்படி How ஜீவிப்பது? am I to live? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது தாவீது இடத்துல கொண்டு வரப்பட்டார். When he was in such a state, he was brought to David. தாவீது ஊழியக்காரன் தாவீது இடத்துல கொண்டு வந்தாங்க. The workers, the servants of David brought him to. அந்த ஊழியக்காரன் நாங்க. And those servants are we. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலம் அவங்களை தாவீதோடு நாம் சேர்க்க போகிறோம். Through the word of God, we are going to add you with David's army. நாங்க கொடுக்கிற மெசேஜ் அது வெறுமையா போவதில்லை. நான் கொடுத்த தூதுகளை உங்களை தேவனோடு சேர்க்க போகிறேன். The message that we give you will not go empty. It will join you with the host of our Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be the holy name of God. எவ்விதமாக இந்த ஊழியக்காரர் தாவீதோடு சேர்த்தார்களோ அதுபோல தேவனுடைய ஊழியக்காரர் நாங்கள் உங்களை தேவனோடு ஐக்கியப்படுத்த போகிறோம். How the servants joined David with David's army, we the workers are going to join you with God's army. மரிக்கிற தருவாயில் இந்த மனுஷன் தாவீதோடு சேர்க்கப்பட்டார். First of all, the man who was about to die joined David's army. தாவீது இடத்துல கொண்டு வரப்பட்டார். He was brought to David. இந்த தாவீது 4 காரியங்களை கொடுத்தார். And this David only gave him 4 things. இந்த 4 காரியங்களை உயிர்ப்பிக்கப்பட்டார். After these 4 things, a man was quickened. மரிக்கிற அனுபவத்தில் தான் அவனுக்கு ஒரு புதிய ஜீவன் வந்தது. A man who was about to die, there was a new experience இப்ப of நீங்க life. சொல்லுங்க, நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த 4 கூட்டத்துல எந்த கூட்டத்துல நீங்க இருக்கீங்க? Now tell you, as I told in the beginning, in which 4 groups are you in? நான் சொல்லுகிறேன், கண்டிப்பா ஏதாவது ஒரு கூட்டத்துல நீங்க இருக்கதா வேண்டாம். I'll tell you, surely you must be in one of the groups. இல்லன்னு சொல்லவே முடியாது. You cannot say no. கண்டிப்பா அந்த 4 கூட்டத்துல ஏதாவது ஒரு கூட்டத்துல நீங்க இருக்கதா வேண்டாம். Definitely you should be in one of these 4 groups. அம்பலேக்குடைய வேலைக்காரன், The servant of the Amalekite, எகிப்திலே பிள்ளையான், young man of Egypt. நான் வியாதிப்பட்டேன், I was sick. நான் கைவிடப்பட்டவன், My master left எஜமானால் me. கைவிடப்பட்டேன். My master left இந்த me. 4 கூட்டத்துல எந்த கூட்டத்துல இருக்கீங்க? In which group are you among these 4 உண்மையான groups? நிலவரத்தை கர்த்தருடைய சமூகத்துல சொல்லுங்க. You have to tell our Lord your true உங்க state. உண்மையான நிலவரத்தை ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லும்போது இந்த 4 விதத்துல கர்த்தர் நம்ம உயிர்ப்பிக்க போகிறார். When you tell in the presence of God a true state, our Lord is going to quicken you with these 4 ways. கொஞ்சம் ரமணங்கால் போடுங்க. Be on your knees. இயேசு நம்முடைய மத்தியில் அசைவாடி Our கொண்டிருக்கிறார். Jesus is moving amidst us. தாவீது ஒப்புனக்கு தான் இயேசு நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். And our Jesus compared to David is moving amidst us. இதற்காக What is it for? நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக மட்டுமல்ல, Not only to bless us. மரிக்கிற தருவாயில் தான் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, We who are in a state to die, to quicken ஒரு us, புதிய ஜீவனை தரும்படியாக. to give us a new life. ஆகையால் உங்களுடைய உண்மையான நிலத்தை கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க. Therefore tell our Lord a true state. உங்களுடைய நிலவரம் என்ன? What's your state? உங்களுடைய உண்மையான நிலத்தை சொல்லுவதை நான் கொஞ்சம் நேரத்தை தருகிறேன். I'll give you some time to tell our Lord your true state. உண்மையான நிலத்தை சொல்லும்போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்ம உயிர்ப்பிப்பார். When you tell your true state, surely your Lord will quicken us. உண்மையான நிலவரம் என்ன? What's your true state? யாரும் மௌனமா இருக்காதீங்க. None of you be quiet. கர்த்தருடைய சமூகத்தில் உங்களுடைய உண்மையான நிலவரத்தை சொல்லுவதற்கு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் Our தந்திருக்கிறார். God has given a good chance to tell your true state to our Lord. மௌனமா இருக்காதீங்க. Don't be quiet. உங்க வாயை விரிவாய் தர அந்த நிரப்பம் தான் கர்த்தர் சொன்னார். Open your mouth wide, I'll fill you, saith the Lord. நீங்க வாயை மூடிட்டு இருந்தா கர்த்தர் எப்படி நிரப்புவார்? If you close your mouth, how can he fill it? உங்க நிலவரத்தை சொல்லுங்க. Tell your state. உங்க நிலவரத்தை சொல்லுங்க. Tell your state. சத்தமிட்டு சொல்லுங்க. Tell aloud about your true state. Oh my Jesus. Oh my Lord.
நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் வாஞ்சித்தால் உன்னை நிலவரத்தை சொல்லுங்க, இல்லாட்டா மௌனமா இருங்க. If you desire to be quickened, tell your two straight, otherwise be quiet. அப்பத்தினால உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் வாஞ்சித்தால் நீங்க உங்க நிலவரத்தை சொல்லுங்க. If you desire to be quickened by the bread, tell your true straight. தண்ணீர்னால் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வாஞ்சித்தால் உங்க நிலவரத்தை சொல்லுங்க. If you desire to be quickened by water, tell your true state. My Lord is about to go. My God, Lord. யாரும் மௌனமா இருக்காதீங்க. None of you be நான் சொல்லிட்டே quiet. இருக்கேன், நீங்க மௌனமா இருந்தால் இத போல சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. If you are quiet, you cannot get a similar chance at all. உடைய நிலவரத்தை சொல்வதற்கு 2 நிமிஷத்தை நான் தருகிறேன். I'll give you 2 minutes to tell God your true state. அது விருப்ப சான்ஸ் கிடையாது. After that, no chance. He's a God and all good. இப்பொழுது உண்மையான நிலவரத்தை யார் சொன்னார்களோ அப்படிப்பட்ட கர்த்தர் உயிர்ப்பிக்க போகிறார். Now whoever told the true state, the Lord is going to quicken them. இந்த 4 பொருட்களோட கர்த்தருடைய மத்தியில் ஆசீர்வாதம் Our Lord is moving amidst of these 4 things. அப்பத்தை கொண்டு வந்திருக்கிறார். He has brought the bread. தண்ணீரை கொண்டு He வந்திருக்கிறார். brought the water. அத்திப்பழத்தை கொண்டு He has வந்திருக்கிறார். brought the cake of figs. திராட்சையை கொண்டு He வந்திருக்கிறார். has also brought the raisins. உயிர்ப்பிக்க போறீங்க. Be quickened. புசிங்க. Be quickened. அப்பத்தை புசிங்க. Eat the bread. தண்ணீரை குடியுங்கள். Drink the water. அத்திப்பழத்தை புசிங்க. Eat the cake of இதோ figs. திராட்சையை புசிங்க. Eat the raisins. சிலருக்கு அப்பம் கொடுக்கப்படுகிறது. For some bread is given. இதோ சிலருக்கு தண்ணீர் For கொடுக்கப்படுகிறது. some water is given. அத்திப்பழம் கொடுக்கப்பட போகிறது. Cake of figs is given. திராட்சையும் கொடுக்கப்படுகிறது. Raisins also are given. நீ தனி மனுஷன் அல்ல. You are not an individual. தேவனுடைய சேனையாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். Our Lord is making you as his army. நாம் தனி மனுஷன் அல்ல. I am not a single இதோ man. கர்த்தர் தம்முடைய சேனையாய் மாற்றி கொண்டு இருக்கிறார். Our Lord is changing you as his army, a host. கர்த்தருடைய சேனையோடு சேர்க்கப்படுங்க. Be joined with the army of our Lord. கர்த்தருடைய சேனையோடு சேர்க்கப்படுங்க. Join with the army of our Lord. இதோ வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு Our இருக்கிறார். Lord is pouring a powerful anointing. நீங்க உண்மையா தண்ணீர் குடித்திருந்தால் ஒரு வல்லமையான அபிஷேகம் வந்து இறங்கும். If you really drink the water, powerful anointing will come down. அந்த தண்ணீர் தான் அபிஷேகத்தின் அடையாளம். And that water signifies anointing. நீங்க மௌனமா இருக்க முடியாது. You cannot be quiet. வாய் திறந்து அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பீங்க. Open your mouth, you'll be taking it out. கைகளை தட்டி அந்நிய பாஷை பேசிக்கொண்டே இருப்பீங்க. Yes, and speak in unknown tongues. இதோ கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். Our Lord is quickening. இந்த சந்திர மறுபடியும் கிடைக்க We will not get the same chance. தேவ ஆவியான ஒவ்வொருவரும் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். The Spirit of God is quickening each and every one. உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நிறைவான ஜீவனே இது மரித்தோரை ஆமென். புதிய ஜீவனை கர்த்தர் தருகிறார். இது மரித்தோரை உயிர்ப்பிக்கும் வல்லமையே நம்மை உயிர்ப்பிக்கும் ஆமென்.
வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை கர்த்தர் தம்மை ஜீவனை தருகிறார். ஜீவனை ஊற்றி உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. Shut up. Ora gara bakatara gara gara ba sharabana katara gara gara. இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்துக் கொண்டு உயிர்ப்பிக்கப்படாமல் போனால் இனி உயிர்ப்பிக்கப்படவே முடியாது. If you don't make use of this chance and be quickened, you can never be quickened. உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. துரோ ஷரபகரபல கதர. என் மகனே உன்னுடைய நிலவரத்தை நான் அறிவேன். My son, I know your state. நீ எல்லாராலும் கைவிடப்படுவதா நிலவரத்தில் காணப்படுகிறாய். You are seen in a state forsaken by all. இதோ எல்லாரும் கைவிட்டால் நான் உன்னை கைவிடவில்லை. Although many are forsaken, I will not forsake you. நான் உன்னை நேசிக்கிறேன். I love you. இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். I still love you. நீ எனக்கு தேவை. You needed உன்னை நான் உயிர்ப்பிக்க போகிறேன். I'm going to quicken நான் you. உனக்குள்ள கிரியை செய்கிறேன். And I'll work in உன்னை you. கொண்டு பெரிய காலை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And I will quicken, saith the Lord. ஷரபல கதர கரபல. Shut up. ஆவினால கர்த்தர் உயிர்ப்பித்துக் கொண்டே இருக்கிறார். Our Lord is quickening us by His Spirit. கர்த்தர் ஆவி கடன் கொடுங்க. Give room for the Spirit of பரிசுத்தாவி கடன் God. கொடுங்க. Give room for the Holy Spirit. கர்த்தருடைய சேனையோடு சேர்க்கப்படுங்க. Be joined with the army of our God. உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை உயிர்ப்பிக்கும் வல்லமை நம்மை உயிர்ப்பிக்கும் வல்லமை இது மரித்தோரை விரிவான ஜீவனுள்ளே இது மரித்தோரை உயிர்ப்பிக்குமே. Shut up. மரிக்கிற தருவாயில் நான் அவனுக்கு எகிப்தினுக்கு தாவீதுடைய சேனையோடு சேர்க்கக்கூடியதான ஒரு ஸ்லாகியம் கிடைத்தது. The Egyptian who was in a state to die, he got the privilege of joining David's army. அன்மையான தேவச்சனமே, நீங்க தனி மனுஷன் அல்ல. Beloved people of God, you're not individuals. நான் தனியா இருக்க யோசிக்காதீங்க. Don't think I'm alone. நான் கைவிடப்பட்டவன் யோசிக்காதீங்க. Don't think I'm forsaken. இதோ நீங்க தேவனுடைய சேனையோடு காணப்படுறீங்க. You are seen with the army of our God. கர்த்தருடைய சேனைக்குள்ள நம்மை சேர்த்திருக்கிறார். Our Lord has joined us in His army.
நான் கர்த்தருடைய சேனையோடு சேர்க்கப்பட்டிருக்கிறேன் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? How many of you can say I am joined in the army of my God? அப்படிப்பட்ட கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Such people lift up your hands and praise God. Stotra 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 stotra. அவருடைய சமூகத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்தார். Our Lord quickened us through His presence. நாம் தேவனோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம். We are joined with our God. அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்க. Preserve that experience. அந்த அனுபவத்தை காத்துக்கொள்ளுங்க. Preserve that experience. அந்த அனுபவத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise God for that experience. Stotra 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீதின் ஜெயம் நம்முடைய ஜெயம். The victory of David is our victory. இயேசுவின் ஜெயம் நம்முடைய ஜெயம். The victory of our Jesus is our victory. கர்த்தர் ஜெயத்தை தந்தார். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Lord gave us the victory. Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். Let's praise God for all the words that our Lord spoke to us. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம். Let us offer all the honor, glory and praise to our Lord God alone and praise Him. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே நாங்களுமே துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கடந்து வர நீரங்களுக்கு கிருபையதவனாய் ஸ்தோத்திரங்க தாவே. இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் இதுவரையும் நீரங்களோடு குடியிருந்தீர்க்க தாவே. யோர்தான் போல பலவிதமான பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் வெளியிலுங்க தாவே நீரங்களோடு குடியிருந்த ஜெயத்தோடு நடத்தி பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திற்கு தாவே கடந்து வந்து ஆராதிக்கத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்தவனாய் சூத்திரம். ஆராதனையோட ஒரு பகுதி எங்கள் தாவே நீர் பொறுப்படுத்த எங்களுக்கு ஆசுவாதமாக்கி தந்தவனாய் சூத்திரம். ஜீவனுள்ள சாட்சிகளை எங்களோட மத்தியில் எழுப்பி தந்தவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோங்க தாவே. எங்களுடைய ஜீவிதத்துக்கு வேண்டதான் ஆலோசனையை நீ வெளிப்படுத்தி தந்தவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோங்க தாவி. நம்மளேக்கினை போல கதாவி எகிப்தின் கதாவி பிள்ளையாண்டன் போல கதாவி எங்களுடைய ஜீவிதத்தில் பல வகையில் பாறுதல் நஷ்டப்பட்ட கதாவி பல விதத்தில் நாங்கள் கட்டுப்பட்டவங்களாய் தேசமுதல் கடந்து வந்தான வெளியில் அண்டு விரையும் மூட ஐக்கியப்படத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்தவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோங்க தாவி. நாங்கள் கைவிடப்பட்ட நிலுவையிலுங்க தாவி மரண தழுவையிலும் காணப்படும் வெளியில் கதாவி முடப்பங்க தாவி நீரங்களுக்கு தந்த கதாவி நீரங்களுக்கு தாவி சோர்ந்து போயதால் அனுபவத்தில் தைரியப்பட்ட ஆற்றல் அனுபவத்தில் இந்த கதாவி நீரங்களை விடுவிச்சு நீரங்களை உயிர்ப்பிக்கிறவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். பரிசுதாவி நம்ஷ நிமித்தமாட்டு கதாவி நீரங்களை உயிர்ப்பிச்சு பலப்படுத்தி பண்ணால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கதாவி. இந்த பிள்ளையாண்ட கதாவி அத்திப்பழம் கொடுத்த போல கதாவி நீரங்களுக்கு கதாவி இன்னும் ஆற்றல் ஆகாரத்தை தந்த நீரங்களை புகழ்ச்சிப்பிச்சிருக்கின்றவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம் கதாவி. முடப்ப நிமித்தமாட்டு கதாவி நாங்கள் திருப்தி அடையத்தக்கதாக ஜீவன் அடையத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்தவனாய் சூத்திரம் கதாவி. இந்த பெரிதான ஐக்கிய நீரங்களுக்கு தந்தவனால் நாங்கள் நன்றியோடு சுயிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் கதாவியை கைவிடப்பட்ட நிலையில் வியாதியில் கதாவியை நாங்கள் காணப்பட்ட வேளையில் கதாவி நீரங்களோடு மனதிறங்கிய கதாவி இந்த கைவிடப்பட்ட நிலுவையில் வியாதியை விடுவிச்சு கதாவியை மன்ன தருவாரில் விடுவிச்சு கதாவி நாங்கள் ஜீவனடையத்தக்கதாக நீரங்களுக்கு கிருபை செய்தவனாய் சூத்திரம் கதாவி. அம்மலேக்கின் கதாவி எல்லாற்றின் விடுதலை பெற்று தாவீதினோடு சேர்க்கப்பட்டது போல தாவீதினோட சேனையோடு சேர்க்கப்பட்டது போல ஆண்டவரே இந்த நாடுகளில் கதாவி நாங்கள் எல்லாற்றின் விடுவிக்கப்பட்ட கதாவி கத்தருடைய சேனையோடு கதாவி இணைக்கப்பட்டவங்களாய் காணப்பட நீரங்களுக்கு கிருபை செய்தவனாய் சூத்திரம். கொண்டு வந்தால் ஒரு பிள்ளைகளை நீ ஆசுவிச்சவனாய் சூத்திரம். இந்த வார கூட்டங்களெல்லாம் பொறுப்படுக்கும் விசுவாசிகளுடைய குடும்பங்களை முடக்கரங்களை தருகிறோம். பரிசுத்தங்களால் கதாவியை நடத்தப்பட்ட எல்லா கூட்டங்களையும் ஆசுவிச்சவனாய் சூத்திரம். எங்களை தாழ்த்துருவோம் பரிசுத்தப்படுத்தும் ஆசட்டு வரைக்கும் ஆயத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பிதாவாகிய தேவனுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் குமாரனாகிய இயேசுவுக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பரிசுத்தருக்காய் ஸ்தோத்திரமனோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் சமாதானம் இன்றும் இன்று நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம்.